ஆகியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்று நாம் நமது தேவகோமான் அவர்கள் நமக்கு அருள் செய்துள்ள இந்த திருவாக்கியங்களை நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில் பெருமான் அவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து இன்று நாம் பார்க்கவிருக்கும் அந்த திருவாக்கியம் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 121 பார்ப்போம். பக்கம் 130. நேற்று நாம துறவு அப்படின்னா என்ன, நம்ம இவ்வளவு நாள் நினைச்சிருந்த அந்த நினைப்பெல்லாம் பெருமானவர்கள் விரட்டி போட்டதை நம்ம பார்த்தோம். அவங்க உடல் அளவுல தங்களுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் வீடு வாசல் உற்றார் உறவினர் தாங்கள் இருந்த அந்த இடம் எல்லாத்தையும் துறந்து சென்றாங்களே, அதுதான் துறவுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பெருமானவர்கள் இந்த உடலை தாண்டி இருக்கிறத துறக்கிறது துறவு அல்ல, இந்த உடலையே துறப்பதுதான் துறவு. அப்படி அவர்கள் தன்னுடைய உடலையே துறந்து அந்த உடலை எல்லாம் தனக்கே சொந்தம் இல்லை, உடல் பொருள் ஆவி எல்லாம் உங்களுக்கே சொந்தம்னு பாட்டிருக்கிறான் அவர்கள்ட்ட ஒப்படைச்சு அந்த உடலை துறந்து, துறவு என்பது திரும்ப அதனிடம் வராததுதான் துறவு. திரும்ப ஒன்றை கொஞ்ச நாள் பிரிஞ்சு அப்புறமா திரும்ப அதோட சேர்றதுக்கு பேர் பிரிவு. ஒன்றை விட்டுட்டோம்னா திரும்ப அதுக்கே வராம இருக்கும் போதுதான் அது துறவு. அப்படியாக பெருமானவர்கள் இந்த உடலையே துறந்துட்டு அந்த ஜீவ தேகத்துல குடியேறி தான் மட்டும் குடியேறியது மட்டும் அல்லாமல் தன்னை சார்ந்த மக்கள் எல்லாரையும் அதே ஜீவ தேக வாழ்வில் குடியேற்றி வைத்த அந்த சிறப்பை எல்லாம் நாம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு அதே மாதிரி பெருமானவர்கள் நமக்கு இந்த திருவாக்கியத்துல என்ன விடிவு தந்தருள்கிறார்கள் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 121. ஆண்டவர்கள் வாக்கியம் ஜாதிகளின் கத்தாவே. மோனம் என்பது உன் சுவாசம் ஓடாது நிற்கும் நிலை, அதுதான் ராசி நிலை. ஏகராசி குவியல் நிலை என்பதும் அதுவே ஆகும். அப்போ இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் நமக்கு மௌனம் அப்படின்னா என்ன, மோனம் மௌனம் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு அருளி செய்றாங்க. நாம என்ன நினைப்போம், மௌனம் அப்படின்னா யாரு கூடயும் பேசாம வாய் மூடிட்டு மௌனமா இருக்கிறது தான் மௌனம் அப்படிதானே நாம நினைப்போம். இந்த உலகத்துல எல்லாம் கூட மௌன விரதம் அப்படிலாம் இருப்பாங்க. அப்படின்னா யாரு கூடயும் பேசுறது இல்ல அப்படி இருப்பாங்க. ஆனா அது மௌனம் இல்லை. அப்படி மௌனமா இருந்தா அவங்க மௌனமா இருக்க மாட்டாங்க, ஜாடை மொழியில பேசுவாங்க. அதான் பெருமான் அவர்கள் சொல்லுவாங்க, மௌனமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கை ஜாடை காட்டி வாங்கி தின்று கொண்டும். மௌனமா இருக்கிறேன்னு நீ திங்காம இருக்கிறியா, கை ஜாடை காட்டுவ, அப்ப நீ ஜாடை மொழியில பேசுறன்னு அர்த்தம். எல்லா பாஷைகளுக்கும் ஆதி பாஷை ஜாடை என்கிற பாஷை தானே. அந்த பாஷையில பேசிக்கிட்டு இருப்ப, நான் வாயை திறந்து பேசலைன்னு. அப்போ மௌனம் என்பது பேசுறது, பேசாம அமைதியா இருக்கிறது அல்ல. அப்போ என்ன மௌனம் அப்படின்னு பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு, மௌனம் என்பது உன் சுவாசம் ஓடாது நிற்கும் நிலை. சுவாசத்துக்கு மௌனம், உன் வாய்க்கு மௌனம் இல்லை. உன் வாயை அசைக்காம வச்சிருக்க இல்ல. வாயில பேச்சு கொடுத்தது இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பேச்சு கலை. அப்போ நீ வாய பேசாம வாய் மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் மௌனம் இல்ல, சுவாசத்தை மௌனமாக வைத்திருப்பது. மௌனம் என்பது சுவாசத்தை சம்பந்தப்பட்டது. அந்த சுவாசத்தை மௌனமாக வைத்திருக்கிறது, அந்த மூச்சோடாத நிலை, அதுதான் மௌனம் என்று பெருமான் அவர்கள் நமக்கு இந்த திருவாக்கியத்துல அருளி செய்றாங்க. பேச்சு என்கிறது இந்த மனிதனுக்கு மட்டுமே இறைவனால் கொடுக்க பெற்ற அந்த வாக்கறிவு, மனிதனுக்கு மட்டுமே இறைவனால் பிரத்யேகமாக ஒரு சீதனமாக வழங்க பெற்றது. அந்த பேச்சு இல்லைன்னா அப்புறம் இந்த மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருமே. அப்படி இருக்கும்போது இந்த மௌனம் இவ்வளவு சிறப்பான ஒரு பெரிய வரமாக, அமானிதமாக பெருமானவர்கள் அந்த ஏழ்நிலை கம்பமாக நமக்கு அந்த பேச்சு வரத்தை கொடுத்துருக்காங்களே. உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஏழ்நிலை கம்பம் இருக்கு. அந்த ஏழ்நிலையில இருந்து எடுத்து அளத்தல் தான் அருளமுத வர்ஷிப்பு. இத நான் பேசாம வச்சிருப்பேன், மௌனமா இருப்பேன் அப்படிங்கிறது மௌனம் அல்ல.
அப்படி இருக்கிறது நான் பேச மாட்டேன், இறைவன் எனக்கு அந்த வரத்தை கொடுத்தும் நான் அதை உபயோகிக்காம இருக்க மாட்டேன், நான் மிருகம் மாதிரி பேசாம தான் இருப்பேன் அப்படின்னா அதுக்கு பெருமான் அவர்கள் என்ன சொல்றாங்க? அதுக்கு ஊமக்கோட்டானா நீங்க? இறைவன் என்ன உன்னை ஊமக்கோட்டான் மாதிரியா படைச்சு வச்சிருக்காங்க? பேசணும் அப்படின்னு பெருமான் அவர்கள் நமக்கு அருளி செய்வாங்க. அதிசயமான வார்த்தைகளை பெருமான் அவர்கள் தினமும் நமக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசும்போது நாமளும் பதிலுக்கு இன்னைக்கு கூட கேட்டோமே பெருமான் அவர்கள், இந்த உயிரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ யமனுக்கு பயப்படுவியா? உயிருக்கு மிஞ்சினது ஒண்ணு இருக்கா? இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த உயிர். ஆனா அந்த உயிர் கொஞ்சம் அப்படி விலகிட்டா ஒரு கருவி வேலை செய்யாம இன்னொரு கருவி வேலை செய்யுமா? இல்ல எல்லாமே வேலை செய்யாது. நாங்க இருக்கவங்க சொல்லும் போது எல்லாமே விழுந்துருமோ, ஒண்ணு கூட வேலை செய்யாதோ அப்படின்னு பெருமான் அவர்கள் இன்னைக்கு அருள் செய்ததெல்லாம் நாம கேட்டோம். அப்போ அந்த உயிரை நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா உயிருக்கு மேலையா யமன்? அந்த உயிரை நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா யமனுக்கு நீ பயப்படுவியா? அந்த யமன் பெருசா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்த ஒரு அண்ணா சொன்னாங்க, இல்ல குப்பை மாதிரி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பதிலுக்கு பேசினாதான் பெருமான் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த பேச்சுக்கலை மௌனமா இருக்கிறது அல்ல. நாம் சில சமயங்களில் அதிசயமான வார்த்தைகளை பேசும்போது அசையாமல் குரத்தனமாக சிலர் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறோம். அசையாம பேசாம பேசுறவங்களை அப்படியே மறைச்சு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா அது என்ன குரத்தனமா உட்கார்ந்துருக்கேன்னு கேட்பாங்களா இல்லையா? ஒரு கோர்ட்டிலே ஒரு ஜட்ஜிக்கு முன்னால் ஒரு வக்கீல் பேசும்போது இன்னொரு வக்கீல் தன் நினைவு ஜட்ஜிக்கு தெரியக்கூடாது என்று ஆடாமல் அசையாமல் வஞ்சகமாக இருப்பது சரிதான். கோர்ட்ல எல்லாம் வஞ்சகமான வேலை தான் நடக்கும். அதனால அங்க வஞ்சகமா நான் என்ன நினைக்கிறேங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது அது சரி, அது அங்க சரி. ஆனா ஏன் முன்னால நீ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பெருமான் அவங்க அருள் செய்யறாங்க. என் முன்னால் ஒருவன் அப்படி இருந்தால் அவனுக்கு நாம் பேசுவது புரியவில்லை என்று நினைப்போம், அல்லது அவன் ஒரு செவிடு என்று நினைப்போம். ரெண்டே ரெண்டு தான். நாம் பேசுறது நீ பதில் பேசலைன்னா ஒண்ணு உனக்கு புரியலைன்னு அர்த்தம், இல்ல உன் காது செவிடுன்னு அர்த்தம். இங்க ரெண்டு இருந்தாதான் நீ பேசாம இருப்ப. புரிஞ்சாலும் உனக்கு வாய் திறந்துரும், காது செவிடு இல்லாம நல்ல காதை திறந்து கேட்டாலும் உனக்கு பதில் வரும். அப்போ பேசணும் அப்படின்னு தானே பெருமான் அவர்கள் நமக்கு எல்லாம் அருளி செய்யறாங்க. அப்போ பேசாம இருப்பது எப்படி மௌனமாகும்? பேசாமல் இருப்பதெல்லாம் மௌனமாகாது. பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும் தான் பெருமான் அவங்க எடுத்து நமக்கு அருள்றாங்க. நீ பேசணும்னு நினைக்கிறியா? பேசு. நீ பேசணும்னு மட்டும் தானே உன் நாவிலிருந்து நாம் பேசுவோம். எம்மிடம் பெற்றிய ஆறாவது அறிவு, அதன் சிறப்பை எடுத்து பேசு. ஆறாவது அறிவே இந்த மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த 6வது அறிவை பெற்றார்களா தான் பெறல. அது இருக்கு, இதய இருட்டுக்குள்ளே புதைந்து போய் கிடக்குது. அதை உடைச்சி திறந்து எடுத்து கொடுக்க ஒருத்தவங்க வேணும். அவங்கள சந்திக்காத காரணத்தினால 6 அறிவு உடல் எடுத்தும் ஐயறிவு நுகர்ச்சியிலே இந்த மிருகங்கள் மாதிரியே கிடந்து உழண்டு ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாதுதான் இந்த உலக மக்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம பெருமான் அவர்களை சந்திச்சு அவங்ககிட்ட அந்த 6வது அறிவை பெற்றுக்கொண்டோமே, 6வது அறிவுனா என்னன்னு தெரிஞ்சு கொண்டோமே, அப்போ அந்த தெரிஞ்சு கொண்ட சிறப்பை நீங்கள்லாம் எடுத்து பேசணுங்கிறாங்க பெருமானவர்கள். எம்மிடம் பெற்ற 6வது அறிவின் சிறப்பை பற்றி நீங்கள் யாராவது எடுத்து பேசுவீர்களா என்று இதுவரை நாம் பார்த்தோம். அப்ப அவங்க எதிர்பார்க்கிறாங்க நாம பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்போ இப்ப நீங்கள் பெற்றுள்ள அந்த 6வது அறிவின் பெருமையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எண்ணி எண்ணி பார்த்து விளக்கமாக பேச வேண்டும். அது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு சொன்ன மாதிரி நீ இன்னைக்கு பேசலைன்னா இன்னைக்குரிய நாள் உனக்கே இல்லை. அப்போதுதான் அதன் முழு பலன் உங்கள் கைவரவாகும். அப்பதான் நம்ம பெற்றோமே, அந்த பெற்றதனுடைய முழு பலன் நமக்கு கைவரவாகும். அப்படி இருக்கும்போது பேசாமல் இருப்பது எப்படி மௌனமாகும்? பேசாமல் இருப்பது மௌனம் ஆகவே ஆகாது. மௌனம் என்பது வாய்க்கு பூட்டு போடுவதல்ல, சுவாசத்தை அடக்குவதுதான் மௌனம். அந்த பெருமானவர்கள் நமக்கு பேசி 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 பேசித்தானே இந்த பெரும்பொருளை, அந்த 6வது அறிவை நமக்கு கொடுத்தாங்க.
இப்ப நாமளும் அவங்க பெற்றதை பிறரிடம் பேசணுமே. அவங்க எப்படி கொடுத்தாங்க? பேசரும் பெரும் பொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசி அளிக்கின்ற பெருமான். மாசரும் தேசிகர் வைக்கும் வைப்பதனை வைக்கவர்க்கும் மானிட சட்டை இல்லாவிடில். இந்த மானிட சட்டையே பேசுறதுக்காக தான் கொடுத்தது. பெருமானவர்கள் இந்த மானிட சட்டை எடுத்து வந்ததும் அந்த அவங்க நாதம் அரூப வடிவத்தில் இருந்தது. ரூபத்தில் நமக்கு கொடுக்கிறது. இந்த ரூபத்தில் வந்துவிட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தனி கருணை பிரவாகத்தினாலதான அவங்க ரூபம் எடுத்து வந்தாங்க. அப்போ நாமளும் அதை பேசுறது இந்த மானிட சட்டை எடுத்ததே பேசி பேசி அதை பெறுவதற்காக. அவங்க பேசி பேசி நமக்கு அழிப்பதற்காக வந்தாங்க. நாம பேசி பேசி அதை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். இந்த மானிட சட்டை அதுக்குதான் நமக்கு கொடுத்தது. ஜென்மந்தோறும் செய்த கர்மம் கடை தேற்றுவதற்காகத்தான் இந்த மானிட சட்டை. அந்த ஜென்மந்தோறும் செய்த கர்மம் கடை தேறணும்னா அந்த பெருமாள் அவர்களை சந்திக்கணும். அதுக்குத்தான் நமக்கு மானிட சட்டை. அவங்க நமக்கு அந்த கர்மத்தை தீர்த்து வைப்பதற்காக அவங்க வந்தாங்க. அவங்கள சந்திச்சு அந்த கர்மத்தை தீர்த்து கொள்வதற்காக நாம இந்த மானிட சட்டை எடுத்து வந்தோம். அப்படி இருக்கும்போது பேசாம வாய மூடிக்கிட்டு இருந்தா எப்படி? பேசிடும் பின்னல்கள் எல்லாம் தூசிகளாவதும் எங்கே, தொன்மறை விளங்குவதெங்கே. குட்டி கிடக்குது எழுகோடி மந்திரங்கள் என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றாயேன்னு வேத மந்திரங்கள் கொட்டி கிடக்குது. தெரியுமா அதுக்கு விளக்கம்? பெருமானவர்கள் பேசலைனா, பேசினாதான் தொன்மறை விளங்கும். மாசூரும் பாசமுடைய தேகாமதிர் சுக்குமமும் தோன்றுவதெளிதோ நாயகம். நாம இந்த இதுக்கு நம்ம பார்த்தோம். தோன்றுவது எளிதோ நாயகம் அப்படின்னு ஒரு அண்ணா ஆண்டவங்க முன்னால பாடும்போது, தோன்றுவது எளிதே நாயகம்னு பாடு, நான் வந்திருக்கிற காலத்துல எளிது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் வேதத்துல இருக்கிறத ஒரு எழுத்து கூட மாற்ற மாட்டேன்னு அந்த அண்ணா சொல்லும் போது, பெருமான் அவர்கள் சரி அப்போ ஒரே ஒரு எழுத்த வேணா சேர்த்துக்கோ, தோன்றுவது இதோ எளிது, இதோ எளிது நாயகம்னு பாடு. தோன்றுவது எளிதோ நாயகம்னு கேட்காத, தோன்றுவது இது எளிதே நாயகம். இப்போ இந்த வந்திருக்காங்க, எங்க முன்னால தோன்றுறாங்க, இவங்க வந்த காலத்துல எனக்கு அது எளிது அப்படின்னு பாட சொல்லி, இப்படி பேசி 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 பேசித்தானே நமக்கு பேசரும் பெரும் பொருளை பேசி அளிக்கின்ற பெருமானாக அவங்க பேசி பேசித்தானே நமக்கு அளித்தார்கள். அப்போ மௌனம் என்பது பேசாம ஊம கொட்டாந்தனம் மாதிரி இருப்பது அல்ல. அப்படி வாய் மூடிக்கிட்டு இருக்கிறது பேரு ஊம கொட்டாந்தனம். இந்த ஊமத்தனத்துக்காகவா இறைவன் இந்த எந்த ஜீவராசிக்கும் கொடுக்காத இந்த வாக்கறிவை இந்த மனிதனுக்கு கொடுத்திருப்பாங்க. அதனால மௌனம் என்பது இந்த உலகத்துல மௌன விரதம் இருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஒண்ணு, அது விரதம் இல்ல. இந்த வாயத்தான் திறக்க மாட்டான், கை சாடை மொழியை பேசி பேசி வாங்கி வாங்கி தின்னுகிட்டு இருப்பான். அதுதான் மௌன விரதம்னு சொல்றது. கை சாடை காட்டி வாங்கி தின்று கொண்டு மக்களை ஏமாற்றி பொய்ப்பையாட்டம் ஆடிக்கொண்டிருப்பது. அப்போ மௌனம் என்பது என்ன அப்படின்னா, மூச்சு அடங்கும் நிலை, பேச்சு அடங்கும் நிலை அல்ல, அது மூச்சு அடங்கும் நிலை. அது எப்போ அடங்கும்? அந்த மூச்சு பேசும்போதுதான் அடங்கும். அப்ப பேசணும். மௌனம் என்பது பேச்சு. நாம எப்பெல்லாம் பெருமானவர்களை பற்றி பேசுறோமோ, அப்படி பேசும் போதும் அந்த பேசுற பேச்சை கேட்கும் போதும் மூச்சு அடங்கும். இப்ப நாம அந்த செயலை தான் செஞ்சுட்டு இருக்கோம், பேசுறோம் கேட்கிறோம். அப்படி பேசும் போதும் கேட்கும் போதும் பேசுகிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் அந்த மூச்சானது அடங்கும். அதுதான் மௌன நிலை. இப்ப நாம பேசுறவங்களும் மௌன நிலையில இருக்கிறோம், கேட்கிறவங்களும் அந்த மௌன நிலையில இருக்கிறோம். இந்த மூச்சு அடங்குவது என்பது ஒரு தவநிலை. அந்த தவம் எப்ப கிட்டும் நமக்கெல்லாம் பெருமானவர்கள் தவம்னா என்னென்ன அருள் செஞ்சிருக்காங்களே. இந்த முத்திக்கு எட்டுகின்ற தேவ திருவசனங்கள் எங்கெல்லாம் வெளியாகிறதோ அங்கெல்லாம் போய் அதை கேட்பது, அதை பத்தி பேசுவது, இதுவே தவம். அப்போ ஒருத்தவங்க பேசி மௌனி ஆக்குறது அப்படின்னா என்னன்னு பெருமான் அவங்க நமக்கு அருள் செய்யறாங்க. ஒருத்தர் திறம்பட பேசுறாங்க,
எதுக்க நின்னவங்க பேசவே முடியாதபடி, வாய் திறக்க முடியாதபடி ஒருத்தவங்க ஆச்சரியமான வார்த்தைகளா பேசுறாங்க. பதிலுக்கு அவங்க பேசின வார்த்தைகளை நம்மளால மறுக்க முடியல. அப்படியான வார்த்தைகளா ஒருத்தவங்க பேசும்போது எதிரில் நிக்கிறவங்க வாய் அடைச்சு போயிருமே. அப்படி வாய் அடைக்க செய்யறாங்களே ஒருத்தவங்க, அவங்க பேரு தான் மௌனி அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்யறாங்க. பிறரை மௌன நிலையில் ஆக்குதல், வாய் அடைச்சு போக செய்தல். இப்ப யாராவது திறமையா பேசினா வாய் அடைச்சு போயிட்டேன் நானு, அவங்க அவ்வளவுதான் பேசிக்கிட்டே இருந்தாங்க, என்னால ஒண்ணுமே பேச முடியல நம்ம எல்லாம் சொல்லுவோமே. அந்த மோனை அது போல அந்த எதிரில் இருப்பவரை வாயடைத்து போக செய்யும்படி யார் பேசுறாங்களோ அது அவங்கதான் மௌன நிலையில இருக்கிறாங்க. அந்த வாயடைத்து போய் கேட்கிறாங்களே அவங்களும் அந்த நேரம் மௌன நிலையில வந்துடுறாங்க. அதுதான் இந்த இடத்துல ஆச்சரியம். பேசுறவங்களும் மௌன நிலைக்கு போயிடுறாங்க, அந்த கேட்கிறவங்களும் வாயடைச்சு போய் நின்று அந்த மௌன நிலைக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கும் சுவாசம் அடங்கும், பேசுறவங்களுக்கும் சுவாசம் அடங்கும். அந்த மௌன நிலையில பேசுபவர் கேட்பவர் ரெண்டு பேருமே அந்த மௌன நிலையை அடைகிறாங்க. அப்படி அடைய செய்யறவ அவங்க பேரு தான் மௌனி. இதை பற்றி நம்முடைய பெருமான் அவர்கள் அருளமுதம் திருவாக்கியத்துல மௌனி அப்படின்னு நமக்கு ஒரு திருவாக்கியம் கொடுத்திருக்காங்க. அதை பார்ப்போம். அருளமுதம் திருவாக்கியம் 130. மௌனி. உண்மையில் மௌனம் என்றால் என்ன? மௌனி என்பவர் யார் என்று தெரியுமா? 4 வேகங்களையும் சகல சாஸ்திரங்களையும் ஒருவன் கரைத்து குடித்திருந்தாலும் யாருடைய திருமுன்பாக அவன் நாய் எழவில்லையோ, பேச்சு பிறக்கவில்லையோ, அவர்களே மௌனி. மௌன நிலை என்று ஒன்று உண்டு. அந்த மௌனமாகிய நிலைமை அடைந்தவர்களுக்கு மூச்சோடி கொண்டிருக்காது. அப்போ அந்த மௌனமான நிலை யார் அடைகிறாங்க? பேசுறவங்க கேட்கிறவங்க ரெண்டு பேருமே அந்த மௌன நிலை அடைகிறாங்க. அப்படி அடையும் போது அவர்களுக்கு மூச்சு இருக்காது. இவ்வளவு பெரிய உலகத்தில் வேற எந்த எல்லையிலாவது இந்த பேச்சு உண்டா? இல்லையே. இந்த உலகத்துல யாருக்காவது மௌனம்னா பேசுறதுன்னு தெரியுமா? அப்படி எதிர்ப்பதமாவுல இருக்கு. மௌனமான வாய முடிவிட்டு பேசாம இருக்கிறதுல அர்த்தம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். அது அப்படியே தெய்வம் அவர்கள் நேற்று நம்மளுக்கு துறவுனா என்னன்னு புரட்டி போட்டாங்களே, அது போல புரட்டி போட்டாங்களே. அப்போ இந்த மௌனம்னா பேச்சுக்கு பேர் தான் மௌனம். அசல் கைமுதலாக உள்ள இடத்தில் அல்லவா அந்த பேச்சு வரும். அது பேச்சு யாருக்கிட்ட வரும்? அசல் கைமுதல் யார் கையில இருக்கோ அவங்ககிட்ட தான் பேச்சு வரும். அவங்களால பேசாம இருக்க முடியாது, பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க. அசல் என்றால் நமக்கு தெரியாதா? கூரை குடிசைக்குள்ளேயா ஞானம் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்? அங்கே என்ன மாட மாளிகையா, பளிங்கு கல்லா, ஒரு இளவும் கிடையாதையா என்று இந்த வேலிக்கு வெளியே அநேகர் பேசிக் கொள்கிறார்கள். இந்த சாலைக்கு வந்து பார்த்து இங்க என்ன அரும் செயல் நடக்கிறது, என்ன பிரம்ம வித்தை செயல் நடக்கிறது, வெறும் வாய்ப்பேச்சா நடக்கிறது, செயல் இல்லாத வாசகமே கிடையாதுன்னு பெருமானவர்கள் நூல்ல எல்லாம் எழுதின மாதிரி அவங்க பேச்சிலையும் செயல் இல்லாத பேச்சே இல்லை. அவ்வளவு பேச்சும் செயலான பேச்சு, பிரம்ம வித்தை செயல் அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்வாங்க. அவங்க பேச்சு எல்லாம் பிரம்ம வித்தை. வித்தைனா என்ன? வித்தை வினய சம்பந்தமாம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல ஒரு பழமொழி. வித்தை வினய சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தைனா அது செயலாக இருக்கணும், வினயம்னா செயல். வித்தை வினய சம்பந்தமாம், வித்தையானது செயலுடையதாக இருக்கணும். அப்படித்தான் பெருமான் அவர்களுடைய அந்த பிரம்ம வித்தை செயல் எல்லாமே பேச்சுன்னா வெறும் பேச்சு இல்லை, அது செயலுடைய பேச்சு. அது ஆனா அங்க ஒரு அளவும் கிடையாதையான்னு வெளியே இருக்கிறவன் பேசுறான் அப்படின்னு பெருமான் அவர்கள்ட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்களாம், அவங்கள பேசி ஜெயிக்க முடியுமா? ஆமா, இங்க ஒரு அளவும் கிடையாதவன் சொன்னது கரெக்டு தானே. அவன் ஊர்ல தானே எல்லா இளவும் இருக்கு, நம்ம ஊர்ல இளவே கிடையாதே. அவன் ஊர்ல இளவு, நம்ம ஊர்ல ஜீவ பிரயாணம், நம்ம ஊர்ல இளவே கிடையாது அப்படின்னு சொன்னது கரெக்டு தான். அப்போ இங்க ஒண்ணுமே ஒரு இளவும் கிடையாது அப்படின்னு வெளியே இருக்கிறவங்க பேசினா, ஆமா எங்க எல்லையில இளவே கிடையாது, உன் எல்லையில தான் எல்லா இளவும், உனக்கும் இளவும் வேண்டாம்னா நீயும் வாங்க
அப்போ என்று இந்த வேலைக்கு வெளியே அநேகர் பேசிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் உலகத்திலே எத்தனையோ ஞானம் வாயை மூடிக்கிட்டு பேசாம கைச்சாடை காட்டி வாங்கி தின்று கொண்டிருக்கிறது ஞானம். நான் கண்ணை மூடிக்கிட்டு தியானத்தில் இருந்தேன், படக்கென்று எனக்கு ஒரு இது இறங்குச்சு அப்படின்றது ஞானம். நான் காட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன், எனக்கு குறுக்கிட்டு ஒருவர் ஒத்துன்னு குதிச்சாரு, அதுல எனக்கு ஞானம் இறங்கிடுச்சு. நான் கோயில்ல பாடிக்கிட்டு இருந்தேன், கோயில் கதவு படார் என்று திறந்து ஞானத்தை ஏத்தினார். இப்படி எல்லாம் பல வகையான ஞானம் இந்த உலகத்துல. இன்னைக்கு கூட பெருமான் அவர்கள் சொன்னாங்க, செம்மறியாட்டு கூட்டம் போல இருக்கு உலகத்துல போலி சாமியார்களோட கூட்டம். ஆனா ஞான சூரியன் அப்படி செம்மறியாட்டு கூட்டம் போல இருக்கு. அது ஒன்றே ஒன்றுதான் இருக்கும், அகில உலகத்திற்கும் ஒன்றே ஒன்றுதான் இருக்கு. எப்படி இந்த ஜட சூரியன் அகில உலகத்துக்கும் ஒன்றே ஒரு சூரியன், எவ்வளவு வெளிச்சம் தெரியுது இந்த உலகத்துக்கு பூரா. இரவு வருது, அவங்க வீட்டுல நம்ம எவ்வளவு பெரிய விளக்கெல்லாம் போட்டு அந்த இருட்டை விரட்ட வேண்டியது இருக்கு. ஆனா அந்த பகல் ஒரு சூரியன் உதயமான உடனே இந்த உலகத்துல இருக்க இருட்டை பூரா நீக்கிருதே. அது போல ஞான சூரியன் ஆகிய பெருமான் அவர்கள் இந்த அகில உலகத்திலும் உள்ள இருட்டை நீக்கிடுவாங்க. ஜனப்பொருளாகிய சூரியனே ஒன்று இருக்கும் போது ஞான சூரியன் இரண்டா இருக்கும். அப்போ ஞான சூரியனும் அகில உலகத்திற்கும் தான் ஒன்று. இல்லை இல்லை, அகிலத்தில் இல்லாதது. இது வல்லபம் மீறிய யதார்த்தம் ஒன்று உள்ளது, அது ஒன்றுதான். இந்த யமனுடைய வல்லபத்தை மீறுகின்றது, அது ஒன்றுதான் இருக்கிறது. அப்போ அந்த அசல் கைமுதலாக இருக்கிற இடத்துலதான் இந்த பேச்சு வரும். வேற இடத்துல, அந்த போலிகள் இடத்துல இந்த பேச்சு வராது. உனக்கு ஞானம் எல்லாருக்கும் வரும். இந்த ஞானமாகிய இந்த கைமுதல் என்ன சிவபெருமானோட சித்தப்பெண் பெரிய பெண் பிள்ளைகளுக்கா? உனக்கு இல்லாத கைலாயம் பிறகு யாருக்கு அப்படின்னு பெருமான் அவர்கள் நம்மளை அழைச்சி, உனக்குத்தான் எல்லாம், உன் சொந்த கைமுதல் அப்படித்தானே நம்மளையெல்லாம் அழைச்சி கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஆனா அந்த உலகத்துல நீ என்ன பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கியா, உனக்கெல்லாம் ஞானம் வராது. எனக்கு வந்துருச்சு, நீ வேணா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுப்பேன். என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறான் அவன்? ஆசீர்வாதத்துல என்ன வந்துரும்? பெருமான் அவர்கள் இன்னைக்கு சொன்னாங்க ஒளிநாடாவுல, சேல சங்கர சித்தப்பா ஏட்டுல எழுதி நக்கப்பான்னு நக்குனா இனிக்குமா அப்படின்னு கேட்டாங்களே, எடுத்து திண்டாவுல இனிக்கும் அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ என்ன ஆசீர்வாதம் தர்றான்? உனக்கெல்லாம் ஞானம் வராது, நான் தான் ஞானத்துல ஏறிட்டேன், என்கிட்ட வேணா நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. சரி, நம்மளுக்கெல்லாம் ஞானம் வராது, சாமிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோன்னு போறானே, இதுவா ஞானம்? நீயும் என்னை போல் ஆகலாம், எனக்குத்தான் வரும், உனக்கெல்லாம் வராதுன்னு பெருமானவங்க எந்த இடத்துலயும் சொல்லல. நீயும் என்னை போல் ஆகலாம், எம்மை போலே ஆக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு வந்திருக்கும் எம்மை நீங்கள் யாரோ எவரோ என்று நானினா போலே கூசிக்கொண்டு நிற்காதீங்க. நாமேதான் நீ, நீயேதான் நான். உன்னை போலவேதான் நான் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தேன், உன்னை போலவேதான் இந்த இடத்துக்கு நான் நடந்து வந்தேன், பறந்தா வந்தேன். அதனால நீ வேறு நான் வேறு அல்ல, நீயேதான் நான், நாமேதான் நீ. அப்படிலாம் நம்மளை அணைச்சி பேசி நம்மளை அந்நியப்படுத்தாம, என்னையும் நீ அந்நியமா நினைக்காத. நானா அந்நியன்? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னை அந்நியனா நினைப்ப? உன் நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற பாட்டை நான் என்ன, உன் நெஞ்சக கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த இறைவன் நான் அவதாரம் எடுத்து வந்திருக்கேன், என்னை அந்நியனா நினைக்காத. அப்படியெல்லாம் நம்மகிட்ட பேசி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்களே. அப்போ அதுதான் மௌனம். அப்படியெல்லாம் நம்மளை பேசி நம்மளை வாயடைக்க, ஆகா இப்படி எல்லாம் கொடுக்குறாங்களே பெருமான் அவர்கள், நம்ம வாயடைச்சு போய் நிக்கிறோமே அவங்கள பார்த்து, அவங்கதான் மௌனி. அப்போ அவங்களும் மௌன நிலை அடைகிறாங்க. அப்படி பேசும்போது நம்ம வாயடைச்சு போய் கேட்கிற நம்மளும் மௌன நிலை அடைகிறோம். இதுதான் மௌன நிலை. அதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல, அதுதான் ஏகராசி குவியல் நிலை. ராசி நிலை ஏகராசி குவியல் நிலை. அது என்ன ஏக ராசி குவியல் நிலை? நம்ம எண்ணங்கள் எல்லாம் குவிந்து போகுது. இப்ப நம்ம ஒருத்தவங்க பேசும்போது கேட்கும்போது நமக்கு வேற சிந்தனை எல்லாம் வராது. அதிசயமான வார்த்தை. சும்மா யாராவது சும்மா கண்டபடி உளறிட்டு இருந்தா இவங்க எப்பதான் முடிப்பாங்க, அங்க வீட்டுல அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு பார்க்கணும்னு என்ன வரும். ஆனா அதிசயமான வார்த்தைகள் அவங்க கொடுக்கும்போது நம்ம நினைவெல்லாம் அங்க குவிஞ்சிரும். ஆஹா இப்படி எல்லாம் இருக்கா, இது இவ்வளவு நாள் நான் கேட்கலையே அப்படின்னு ஏக ராசி ஆயிடும். ஏகமாக ஒரு இடத்தில் நம்முடைய எண்ணங்கள் எண்ணம்பல கோடியதாய் விரிந்தே சிதறி விடாமல் ஒரே இடத்துல குவிஞ்சிரும். அதுக்கு பேருதான் ஏக ராசி குவியல் நிலை என்று நம்முடைய பெருமான் அவர்கள் அருளி செய்றாங்க.
நம்முடைய பெருமானவர்களும் இந்த ஏகராசி குவியல் நிலையத்தான் பாட்டை பிரானவர்கள்ட்ட பெற்றாங்க. பாட்டை பிரானவர்களை சந்தித்து அவங்க எல்லாமே அவங்ககிட்ட பெற்ற பிறகு அதை எல்லாருக்கும் நடாத்தி வருவதற்காக இந்த அவங்க பெற்ற அந்த ஏகராசி குவியல் நிலையை எல்லாருக்கும் கொடுப்பதற்காக பெருமான் அவங்க வர்றாங்க. இவ்வாறாக எவ்வுலகங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் விதிகளை விதிக்கும் விதியோனான புதியவனாகிய அவன் தனது வேகாவனேக நாம அவசிய மூமூவனாதி ஆகராதிக்க சேகராதிக்கு ஏகராசி குவியலின் மேலேறி நின்று கொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வ தேவேச குருமகான்மிய நாயகம் அவர்களாகிய அந்த ஏகராசி குவியல் மேல் எண்ணங்களை எல்லாம் சிதறடிக்காமல் அவங்களும் அந்த ஏகராசி குவியல் மேல நின்று நம்மளையும் அந்த ஏகராசி குவியல்ல ஆக்குவதற்காக வந்த பெருமானவர்கள் நாயகம் அவர்கள் ஆகிய ஆதரை இனத்து அனந்தர்கள் தந்தை. நம்ம அனந்தர்கள் எல்லாருக்கும் அவர்கள் தந்தை. மூதுரை நாத முனிதேவர் தந்தை. நாதத்துக்கே வடிவானவர்கள். அவர்களுடைய உரையெல்லாம் மூதுரை, பழமையான உரை. அந்த மூதுரை நாதத்தை தருகின்ற முனிதேவர்களுக்கெல்லாம் தந்தை அவர்கள். மெய்வழி புறக்கும் விண்ணோர்கள் தந்தை. செய்யருஞ்சாலை சீவேசர் தந்தை. இந்த மண்கோல் அகற்ற வருணரி குலமான். இந்த மண்ணுல நாம பிறந்து கோள்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறோமே, இந்த கோள்களால் பீடிக்கப்பட்ட அந்த கோளறு பெருமானாக, அந்த கோளை அரிக்கின்ற வாளை நம் முன்னால் ஏந்தி கொண்டு வருகிறவர்களாக, மண் மூலபண்டார முழுமுதற் குன்றென்னும் விழிப்போட்டு பாட்டு பிளம்பினை ஈரில் எதிரலாதி ஏறி நீரி வாரி எடுத்து கொண்டெழுந்து இதன் மேல் தெய்வீக தலை முதலாவது ஆண்டில் இருந்து நிகழும் வருங்காலம் ஆகிய எல்லா எல்லை இடங்களில் எங்கும் நெடுக நடாத்தி வர இருப்பதானது. அப்படி அவங்க பெற்ற அந்த ஏகராசி குவியல் நிலையை எல்லா மக்களுக்கும் எல்லோருமே இந்த இன்பம் மருந்திடம் பாடினா பெருமானவர்கள் எல்லா ஜாதி மக்களுமே எல்லா உலக மக்களுமே அப்படியெல்லாம் சேர்த்து பாடுவாங்க. அவங்களுடைய நாட்டமெல்லாம் எல்லாருமே இந்த இன்பத்தை அறியணும். ஒரு தலை கூட வீணா போக கூடாது. என்னால தாங்க முடியாது, ஒரு முள்ளு குத்துனா தாங்க மாட்டீங்க, அந்த நரக அவஸ்தைய எப்படி பொறுக்க போறியோ, அதனாலதான் நான் பேசுறேன். இந்த இரக்கம் யாருக்கு வரும்? நம்மளை எல்லாம் படைச்ச அந்த நம்ம ஒரு பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அவங்க பெற்றவங்களுக்கு தானே கவலை வரும், அடுத்தவங்களுக்கு அவ்வளவு கவலை வரும், அவ்வளவு இருக்காது. அது போல நம்ம எல்லாரையும் ஈண்டெடுத்த அந்த வேதமணி சூழில் வைத்து நம்மளை ஈண்டெடுத்த அந்த தந்தை அவங்களுக்கு தான் அவங்களும் அந்த மௌன நிலையில இருந்து நம்மளையும் அந்த மௌன நிலையில் ஏற்றுவதற்காக நாளும் பேசி 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 பேசரும் பெரும் பொருளை பேசி அளிக்கின்ற பெருமாறாக வந்து அவதரித்து நம்மளை எல்லாம் அந்த ஊமை கோட்டத்தனத்துல இல்லாம, இந்த உலக மக்கள் எல்லாம் மௌனம்னா ஊமை கோட்டத்தனம் தானே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்ல. மௌனம்னா பேசுறத கேட்கறது. அப்போ அந்த மௌனியா யாரெல்லாம் வாயடைச்சு போற மாதிரி பேசுறாங்களோ அவங்க மௌனி, அந்த கேட்கிறாங்களே மௌன நிலைக்கு போறாங்களே அவங்களும் மௌனி. அப்படி பேசுறவங்களும் கேட்கிறவங்களையும் மௌன நிலைக்கு நாளும் ஏற்றுவிப்பதற்காக நமக்கு நாளும் அந்த பேசும் பொருளை அமுத வர்ஷிப்பாக விளங்கி கொண்டே இருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள். நமஸ்காரம். அக்கா அவர்களுக்கு முதற்கண் நமஸ்காரம். அக்கா இன்னைக்கு வந்த உடனே நேற்று ஒரு துறவை பத்தி நம்மகிட்ட சொன்னாங்க. நம்முடைய எண்ணத்தெல்லாம் திரட்டி போட்டு பாட்டியர் அவர்கள் எப்படி போய் சந்தித்தாங்கன்றதை எண்ணத்தை மாத்தி அவங்க இந்த நிலைக்குதான் வந்தாங்க. துறவுன்றது ஜீவ தேகத்துக்குள்ளுக்குள்ள போகிறதுக்குதான் அது ஒரு துறவாக இருக்கிறது அப்படிங்கிறத நேற்று ஒரு குடிபார்வை கொண்டு பார்த்து நமக்கு எல்லாமே அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயத்தை தெய்வம் அவர்கள் இறக்கி வைத்த வேத நூல்களிலிருந்து அது கண்டு தரிசனம் பண்ணி அவர்கள் நமக்கு எடுத்து அந்த செவி உணவாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது போல நமக்கு இன்னைக்கு அவர்கள் மோனம் என்பது என்ன,
அப்படிங்கிற ஒரு தெய்வ திருவாக்கம் 2 வரியில இருந்து நமக்கு மோனம் என்பது அவங்க வாக்கிடாது நிற்கும் நிலை அப்படிங்கிறதுக்கு தெய்வம் திருவாக்கத்திலே மோனம் என்பது ஒரு சுவாசம் ஓடாது நிற்கும் நிலை, அதுதான் ராசி நிலை. குவில் நிலை என்பது அதுவாகும். அப்ப ராசி நிலைனா என்ன, சுவாசம்னா என்ன, மோனம்னா என்ன, ஏகராசி குவியல்னா என்ன, அது நிலை எப்படிங்கிறது நாளை பிடிச்சு இன்னைக்கு அக்கா அவங்க எடுத்து காமிச்சாங்க. அப்போ மோனம் என்கிறது அந்த சுவாசத்தை கேட்கிறவங்களும் படி வாசிக்கிறவங்களும் ஒரே நிலையில தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்ப மௌனம்ன்றது. மௌனம் இப்போ மௌனமா இருந்துகிட்டு அவன் ஜானமாடியா பண்ணிக்கிட்டு வராங்க, அதெல்லாம் இல்லை அப்படிங்கறத இன்னைக்கு எடுத்து நமக்கு எடுத்து சொன்னாங்க. அப்ப கோர்ட்ல உட்காந்து ஆடாம அப்படியா ஆமா உட்காந்து காக்குறேன்னா அவன் பண்ண தப்புக்கு அவங்க என்னடா நான் பேசிட்டு இருக்கேன், நீ வாயை தட்ட நீ பேசு அப்படின்றது அவங்க முன்னாடி நம்ம எடுத்து திருப்பி அவங்க சொல்ல நம்ம கேட்கும் போது பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த சுவாச நிலை ஒரு நிலை அடங்குது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு அந்த ஏகராசி கோயில் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு அக்கா எடுத்து அந்த ஏகராசி கோயில்னா என்ன அப்படின்றத மாட்டி பகுதியிலிருந்து எடுத்து காமிச்சாங்க. அப்போ இவ்வாறாக எவ்வுலகங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் விதிகளை விதிக்கும் விதியோனான புதியவனாகிய வென்றவனது வேகாவனோகன் அமாவாசியம் ஓமோ அனாதி அகராதி ஆகராதிக்கு ஏகராதிக்கு ஏகராதி குவிலின் மேலேறி நின்று கொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வ தேவேந்திர குரு மகான்ய நாயகம் அவர்களாகிய ஆதரை இனத்து அனந்தர்கள் தந்தை பூதுரை நாதை முடிதேவர் தந்தை ஸ்ரீவழி குழப்பம் விண்ணோர் எத்தனை தந்தை நமக்கு அவங்க எடுத்து நமக்கு வழங்குறாங்க. ஒரே தந்தை தான், ஆனா அவங்களுக்கு என்ன நம்ம வாய்ப்புமா அப்பா ஒருவர் ஆனா அவங்களுக்கு என்ன அடமொழி கொடுத்து எத்தனை தந்தையா நம்ம அழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதரை இனத்து அனந்தர்கள் தந்தை மூதுரை நாத முனிதேவர் தந்தை மெய்வழி புறக்கும் விண்ணோர்கள் தந்தை செய்யிருந்தாடு ஸ்ரீவேந்தர் தந்தை மண்கோலகற்ற வருநெறி குலமான் இப்படியெல்லாம் நம்ம குலமானாக இருந்து மூலப்பட்டான முழு முதற் கொண்டேனும் விழிப்பூட்டு பாட்டின் பிழப்பினை ஈரியில் எதிரில்லாது ஏறி மீறி வாரி எடுத்துக் கொண்டிருந்து இதன் மேல் தெய்வீக தலை முதலாவது ஆண்டில் நிகழும் வருங்காலமாகிய எல்லா எல்லை இலைகளிலும் நெடுக நடாத்தி வர இருப்பதானது. அவங்க எல்லாமே அதை நடத்தி கொண்டு வர்றதுக்காக தான் அவங்க இதுல நமக்கு தலை வச்சு ஏகராசி கோயிலாக இருந்து அவங்க அதிசயமான வார்த்தைகள் இருக்கிறதுக்கு நாம எண்ணம் பல கோடியா இருந்து அவங்களுடைய எண்ணத்தை நாம் வச்சு நம் பங்கி பரிமாறிக்கொண்டு அவங்க எண்ணம் அது நமக்கு அழுத்தி போகிற நேரத்தை உயிராக கொண்டிருக்கிறது. அதை விட்டுவிட்டு ஆண்டவர்கள் அருளுக்குள் நாம் நுழைந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அருளையே நாம் அருந்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெய்வமாக அவர்களை அருந்ததுக்காக நமக்கு அக்கா எல்லாருமே ஒரு வாக்கியத்திலிருந்து எடுத்து ஏதாவது பேசுங்க சொல்லுங்க படிங்க அப்படின்றாங்க. அப்போ நமக்கு தெய்வம் அவர்கள் எல்லா தெய்வ திருவாக்கியத்திலிருந்து எடுத்தும் பேசும்போது அவங்களுடைய ஞானத்து தான் நமக்கு இதுல கூட என்ன சொல்றாங்க, ஞானமடைய சரியாக இருப்பது உன் மாயை, அது உன் அறிவிலேயே தடை செய்கிறது. அம்மாயை வெல்வதற்கு ஒரே உபாயம் உன்னை ஆண்டு கொண்ட குருபிரான் அவர்களின் திருவாக்கினை நம்பிக்கை வைத்து நடப்பதா கூட பேசரும் வாசகம் கொண்டு பேசி அளிக்கின்ற பெருமாள், அது செயல் இல்லாத வாசகமே கிடையாதுன்றார். அப்ப செயலுக்கு நடந்து கொண்டிருக்குது அவங்க காலையில. அப்ப எந்த நேரமும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது, பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பேச்சுக்குள்ளே பேசும்போது முகம் பாரு அப்படின்னு. இன்னைக்கு 6வது அறிவு பெருமையை யாராவது எடுத்து பேசுவீர்களா என்று பார்த்தோம். யாரும் பேச நாமே பேசிக்கிறோம். அதுக்கு தேவை சொல்றாங்க, நாமே பேசுறோம்னா அதுக்குதான் அவங்க தூரத்திற்கும் பேசுறாங்க. இப்ப எப்படி நம்மள பேச வச்சு அவங்க கேட்கிறாங்க. அதனால நீ பேசு, உன் நாவு பேசும், நாவில் நின்று பேசுவோம் அப்படின்றதுக்கு அவங்க தெய்வ திருவாழ்க்கையிலிருந்து நமக்கு எடுத்த அந்த ஜீவனுக்காக தான் நம்ம பேசுறோம். அப்ப எமப்படரடி படு கோடாயுதம் ஒரு வாக்கியம் 284 ஜீவனை நீ சந்திக்காததால் அது உன்னை தூக்கி போட்டு மிதித்து எமன் கையில் கொடுத்து விட்டு போக தயாராய் இருக்கிறது. நம்ம ஜீவனை சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்துக்கு ஜீவன் மெய்யாக சொன்னால் அந்த ஜீவனை நாம் கூட அக்கா சொன்னாங்க, நான் தாண்டா நீ தாண்டா நாம் அப்படின்னு அவங்க இறக்கமா நமக்குள்ள எல்லாமே சகோதரர்கள் கூட அடியெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் அக்கா பேசும்போது அப்ப மெய்யாக சொன்னா ஜீவனை
போக தயாராகிருக்கிறது. நீ அந்த ஜீவனை தெரிந்து கொண்டால் அதன் மேல் ஏறி சவாரியாகி மேலவர நாடாகிய கைலாயம், வைகுண்டம், மெகராஜ் என்ற அதிமகோன்னத எல்லைகளுக்கு நீ போய் வருவதற்கான வாகனமாக அது நிற்கிறது. அப்போ நமக்கு போய் வர்றதுக்கு ஒரு வாகனமாக எது இருந்ததுன்னா அவங்களுடைய தெய்வத்துடைய அருள்வழிப்பு அவங்களுடைய திரு வாக்குதான் இப்போ அது மூலியமா நம்ம போயிட்டு இருக்கோம். அதான் போக்குவரத்து ஜீவாத்மாவின் போக்குவரத்து தான் தொழிதான் ஜீவாத்மாவின் தலை. ஆண்டவர்கள் வாக்கு மூலமாகத்தான் நம்ம போய் கொண்டு வந்திருக்கிறோம். அது எங்க போறோம் அப்படிங்கிறதுக்கு தான் தெய்வம் இங்க வாழ்க்கையிலே ஜீவனை தெரிந்து கொண்டால் அதற்கு ஏறி சவாரியாகி மேலவர நாடாகிய கைலாயம், வைகுண்டம், மெகராஜ் என்ற அதிமகோன்னத எல்லைகளுக்கு நீ போய் வருவதற்கான வாகனமாக நினைக்கிறது. வாகனம் இப்போ ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வாகனம் வச்சிருப்பாங்க. பிள்ளையார் கோயில் வாகனம், சிவபெருமானுக்கு மயில், முருகப்பள்ளி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம். ஆனா நமக்கு எதை கொண்டு வாகனமாக உங்களுடைய வாக்குல கனம் கொண்டு பேசணும், அதை நம்ம அசைவப்பிறக பேசணும், ஆச்சரம் கொண்டு பேசணும். அப்பதான் ஒரு அர்த்தத்துக்கு அப்ப கூப்பிட்டு தனியா பேசக்கூடாது. எவ்வளவு நமக்கு நொடியை நீசைகளை செலவு செய்கிறானோ அவன் ஜீவன் முக்தன் ஆகிறான். அப்போ நம்ம ஜீவன் முக்தன் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவளுடைய பெருமை புகழ் பேச வேண்டும். அதுக்குதான் நம்ம அன்று காதில் ஒன்று போட்டு ஏன் வாயில் வரவில்லை. நம்ம எல்லாம் வச்சிருக்கோம். தெய்வத்தினுடைய திருவாக்கியங்கள், பாடல்கள், மாட்டியம் எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு ஒரு சங்கடமாக ஒரு கூச்சம், எல்லாமே என்ன தப்பு இருக்குமோ அது தெய்வத வாயில் வந்ததுலாம் வச்சு ஓட்டுங்கிறாங்க. அப்புறம் முதல் தடுமாறு, அப்புறம் எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய மெய் வார்த்தைகளாக எல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்கே அந்த நேரத்தில் அதற்கு புறா, கண்ணம், மயில் என்று வேதங்களில் பலவித நாமங்கள் சொல்லுவார்கள். ஒவ்வொரு எல்லையில் அதற்கு வேறு வேறு நடை இருக்கிறது. அந்த பிரயாணத்திற்கு அதிர்வை என்றும் குஜுது என்றும் பெயர். இத்தூலத்தை விட்டு பிரம்மரத்தில நிலைக்கு மேல் சொன்ன வாக்கியாகிய அப்போ தெய்வம் அவர்கள் தூளத்தை விட்டுட்டு போயிட்டு அவங்க பெற்று அந்த தெய்வ தேகத்துக்கு வந்து அதுக்கு மாற்றி பகுதியில் ஒரு பகுதி அது நாளைக்கு கூட நம்ம பேசலாம். அப்போ அவங்க இதை விட்டு பிரம்மரத்தில நிலைக்கு மேல் சொன்ன வாக்கியாக குதிரையில் ஏறி சவாரியராகி போய்கொண்டிருக்கும் போது அவரை பிரம்மச்சாரி என்று வேதம் கூறுகிறது. நாம் இதை பழகி சொல்கிறோம். தெய்வம் இந்த பழகும் கல்வி, மெய்கல்வி இந்த கல்வி சாவாவரம் தரும் கல்வி, பழகும் கல்வி. அதை பழகி சொல்கிறோம். நீயும் அதை பழக வேண்டும் என்பது எம் ஆசை. தெய்வம் பழகிதான் வர சொல்றாங்க. தெய்வத்தினுடைய ஆசை நம்ம பழகி 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 அதான் இங்க சிறிது சிறிதாக அப்ப நம்ம சேமிக்கப்படும் போது எப்படின்னா நம்ம பழக்கத்துல வர்றதுனால்தான். இப்ப சபையில் இவ்வளவு பேர் கூடியிருக்கோம். நம்ம சபையில ஒவ்வொருத்தரோடும் நம்ம ஒவ்வொருத்தரும் பேசி பழகிட்டு இருக்கோம். அப்ப எல்லாருமே நம்ம ஜீவ சகோதரர்கள். அப்ப தெய்வத்துக்கு ஆசை பர என் பெருமையும் என் புகழை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தான் நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு இருப்போங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஆசையை நாம் பூர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறோம் அல்லவா? பிரம்மச்சாரி என்ற எல்லையில் பிரயாணம் செய்ய தயாராக இருக்கும் அந்த நிலையில் செய்யும் வணக்கத்தையே தலையுடன் உடல் கால்கரம் வேறதாய் நிலை வணக்கம் பெருந்தவ மாவிது என்று எமது ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் கூறி வைத்துள்ளோம். அப்படி நாம் தினமும் தெய்வத்தினுடைய ஆசையை நாம் நிறைவேற்றிக் கொண்டு சபையில் எல்லோரும் இதை பேச வேண்டும் என்று எல்லோருக்குமே நினைப்பிற்கு எண்ணம் இருக்கு. நேரம் தான் இல்ல, அந்த அதிகாரம் நம்மகிட்ட தான் இருக்கின்றது கூறி நாம் சபையில் பெற்றதை நான் இன்னைக்கு பண்ணிக் கொண்டேனப்பா. நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். ஆதியே துணை பூர்ணம் மையா மையாவை சதிவம் கோடிக்கால மக்கள் திருமூல சர்வமூல மந்திர நிரூபிக மகான் நீராகி பகவான் சாலை ஆண்டவர்களை தீபாவளிக்கும். இன்னைக்கு தெய்வத்தோட அனுமதி கேட்டு சௌகரியம் திரைக்கடவுங்க தலைப்புல எமப்படாடி ஒரு கோடை இருக்கும் திருவாக்கியமன் 51 தான். அந்த வாக்கியத்தை வாக்கியங்களான இருக்கா. தேவ முகத்திற்கு பாத்திரமானவர்கள் நாம், நமக்கு நிச்சயம் ஆபத்தில்லை, நாம் இதில் நிறைய பற்று வைத்திருக்கிறோம், நமக்கு ஒரு குறைவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்து சிலர் கடைசியில் ஆபத்துக்குள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். ஏனெனில் தங்கள் சௌகரிய பாட்டிலேயே அவர்கள் மனம் சதா ஒட்டி இருக்க வாயு மூடலும் தான் இதில் ஒட்டி
நரகத்தில் தான் அம்மனம் போய் சேரும். இவ்வாறு பழகி பல கோடி செவிகளும் பல கோடி வாய்களும் பல கோடி கண்களும் பல கோடி மூக்குகளும் பல கோடி முகங்களும் பல கோடி கால்களும் பல கோடி கைகளும் படைத்துக் கொண்ட அந்த மனம் ஒரே காலாக ஒரே செவியாக ஒரே முகமாக ஆகி சொர்க்க திருவாயிலாகிய அந்த அன்னத்தில் நுழையாது இப்படி சொல்லி காட்டினால் விளங்காதென்றே காலமெல்லாம் பலவிதமான ஆசாரம் அனுஷ்டானம் செயல்களில் புகுத்துவது இவனுடைய மனத்தை சௌகரியத்தில் ஒட்டாதிருக்கவே ஆகும். இன்னும் எத்தனையோ மந்திர ஜபங்கள், ஆலயங்கள், தீர்த்தங்கள், யாத்திரைகள் முதலியவை வைக்கப்பட்டதும் அம்மனத்தை சௌகரியத்தில் என்றும் கழட்டவே. அப்படி கழட்டப்பட்ட ஒருவன் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்ட ஜீவனம் செய்தாலும் முடிவாகிய தன்னுடைய ஜீவ வாழ்வு வேலையில் ஜெயமடைவான். ஆனால் மனமானது சௌகரியத்தையே நாடுகின்றால் கடைசியில் அது மாமிசமாகிய நரகத்திலே மாற்றிக்கொள்ளும். கடைசியில் போய் ஒட்டி கொள்ளலாம் என்றிருப்பான். ஆனால் ஒரு ஜீவன் முத்தரை கச்சை கட்டி முயற்சி செய்தாலும் விழுங்க முடியாத ஒரு எல்லையில் ஒரு சகதியில் மாட்டிக்கொண்டு நிற்பான். இது எம் கையேற்று அனுபவம். இது வேதத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இதுவே உண்மை. சௌகரியத்தை கழற்றி வென்றால்தான் எண்ணிறந்த தேவ முகங்கள், எண்ணிறந்த தெய்வேச முகங்கள், எண்ணிறந்த பூத முகங்கள், எண்ணிறந்த நஞ்சு முகங்கள் ஆகிய எத்தனை கோடா கோடியான முகங்களை தட்டிவிட்டு அந்த தேவ சைதன்ய திருமுகத்திற்கு நேரிழக்காக நிற்க முடியும். ஆகவே எப்பொழுதும் எதிரே இந்த மெய்வாழ்வினை விட்டார் வேண்டும். சௌகரியம் சகதிக்கடல் மேலேறி கொண்டிருப்பது போலே தோன்றும், ஆனால் கீழே படுகொலிக்கு இழுத்துக் கொண்டே சென்று கொண்டிருப்போம். இந்த வாக்கியத்துல சௌகரியம் சகதிக்கிறது. நம்ம சௌகரியத்திலே இருந்தா என்ன ஏற்படும்? இப்ப அதுக்காக தான் நம்ம அனுஷ்டானம் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்னென்ன கோயிலுக்கு போறோம், பாத யாத்திரை போனோம், விரதம் இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்மளோட சௌகரியத்தை நம்ம கிட்ட இருந்து கழட்டி வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றாங்க. எல்லாமே இப்போ கோயில்ல போனா சம்மணம் போட்டு எப்படி உட்காரணும் அந்த பழக்கி வைக்கிறாங்க. இப்போ முஸ்லீம்ல இப்போ முட்டி போட்டு வணங்குறாங்கல்ல, அந்த பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. ஒரு மதத்திலுமே அந்த அந்த சௌகரியத்தை உடைக்கிறதுக்காக தான் எல்லா வித இதுவும் அனுஷ்டானம் இது எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க. இல்லைன்னா அவன் சொகுசா அப்படியே இருந்துட்டு போயிடுவான் அப்படின்னு தான். அதுதான் இந்த சபரிமலை, திருப்பதி, பாத யாத்திரை போறது வர்றது, செப்பல் போடாத நட, திருவாற்றல குழி, இது நிறைய அதெல்லாம் பழங்காலத்துல ஏன் அதெல்லாம் ஏற்படுத்தி வச்சாங்கன்னா நம்ம எப்பவுமே சொகுசான அந்த இதுலதான் இருக்கும். அதுக்காக தான் அது மாதிரி நம்ம அதை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ தேவமுகத்தை பார்த்தோம். இப்ப நம்ம மெய்வழிக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லை, நம்மளுக்கு ஒன்றும் குறைவில்லை அப்படின்னு நினைப்போம். ஆனா கடைசியில அப்படியே சௌகரிய பாட்டிலே இருந்தோம் அப்படின்னா போய் ஆபத்துலதான் மாட்டிப்போம். இதெல்லாம் இருக்கும், நம்ம இதுவாதான் இருக்கும், நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கடைசியில என்ன ஆகும்னா இறுதி சமயத்துல நஜீஸ் ஆகிய நரகத்தில் தான் போய் அந்த மனம் சேரும். அந்த மனம் செவி எத்தனை பல கோடி செவிகள், பல கோடி வாய்கள், பல கோடி கண்கள், பல கோடி மூக்குகள் இருக்கணும், பல கோடி முகங்கள், பல கோடி கால்கள், பல கோடி கைகள்னு அழைச்சு வச்சிருக்காங்க. அந்த மனம் அப்படிதான் எல்லாம் மாறி மாறி அத்தனை பல கோடியா விரிஞ்சு இருக்கும். அது ஒரே காலாக ஒரே செவியாக ஒரே முகமாக ஆகி சொர்க்க திருவாயிலாகி அந்த எண்ணத்தின் நுழைவதுதான் இப்படி சொல்லி காட்டினால் விளங்காதுன்னா காலமெல்லாம் இந்த ஆசார அனுஷ்டானத்துல எடுத்து வைக்கிறாங்க. சௌகரியத்தை ஒட்டாதடிக்கவே எல்லாம் மந்திரம் சொல்றது, வணக்கம் பண்றது, தொழுகை பண்றது எல்லாமே அதுக்காக தான். இந்த டைமுக்கு போகணும், விடிய காலில் எழுந்துக்கணும், 4:30 எழுந்துக்கணும், பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாத்துக்கும் போயிட்டு வரணும், வணங்கணும், நிக்கணும், நடக்கணும். எல்லா செய்முறைகளுமே நம்ம அந்த சௌகரியத்தை ஒட்டடிக்கதான்.
நம்ம என்னதான் அவங்களை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு ஜீவன் முத்தையே வந்து பச்சை கட்டி முயற்சிருந்தா கூட கடைசியில வந்து ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். அவங்க அப்படியே பழகாம இருந்துட்டாங்க அப்படின்னா தெய்வத்தை கூட ஒட்டி மன ஒட்டுதலோட நெருங்கி அவங்க சொல்ற கட்டளைகள்லாம் இருந்து பழகி வந்தாங்க அப்படின்னா ஈஸியா தெய்வத்தை அடைவாங்க. இல்லை அப்படின்னா அவங்களை என்ன பண்ணாலும் அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியில பாத்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா இப்பெல்லாம் நடக்கிறது கூட எல்லாம் கஷ்டப்படுறாங்க. வண்டியிலே தான் போகணும், வண்டியிலே தான் வரணும், ஒரு நடக்கிறது. இப்போ வந்து காலையில 4:30 மணிக்கு எழுந்துக்கோ, நைட்ல பாரு வணக்கம் பாரு அப்படின்னா கூட அவங்களுக்கு தூங்கிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாவே தான் இருந்தாங்க. அப்படி இருந்தா கடைசியில் என்ன நடக்கும்? அந்த சகதியில தான் போய் மாட்டிப்போம். சகதியில மாட்டின்னு நரகத்துக்கு தான் போகும். அதே மாதிரி திருவிஞ்ஞான பொருள் திருவாக்கியம் 14 நீ இரவு வந்து அண்டிய பிறகுதான் உன்னை எம் ஆளவாய் சொல்லி வைத்து கருவாக்கி அண்டமெல்லாம் எழுதுகின்ற மகா அற்புதமான விஸ்வரூப காட்சியில் ஏற்றி உருவாக்கி ஒரு நள்ளிரவில் தேவர்கள் எல்லாம் கண்டரிசிக்க பெற்றெடுத்தோம். அன்று முதல் கொண்டுதான் உனக்கு பிரியதை பெரிதென்று எண்ணவும் பேசவும் எளிதாயிற்று. அத்தகைய இந்த எல்லையில் நீ வைத்துள்ள அன்புக்கு மேற்பட்ட அன்போ அல்லது அதற்கு சமத்துவமான அன்போ வேறு எங்காவது நீ வைத்திருந்தால் அந்த பக்கம்தான் கடைசி நேரத்தில் உன் தராசு இருக்கும். அவ்வாறான தகாத இருப்பின் காரணமாக என் கையை விட்டு நீ தவறினால் நீ ஒரு அரசனாகவே இருப்பினும் அந்த யமன்பதி எல்லையில் உன் தொண்டையில் கசப்பினால் செய்த சூட்டறிவால் அருந்தேருமே பிறகு அந்த நித்திய கொடுநரக அவஸ்தைக்கு அல்லவா போய்விடுவார். ஆகவே உனக்கு இங்கு என்ன உஜாரூட்டுதல் வேண்டும் அப்படின்னு வந்து இந்த திருமைஞான பொருள் திருவாக்கியம் 14 சொல்றாங்க. நீங்க இந்த பழகி வரல, இத பெருசா வந்து பெருசா எண்ணாம போனீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நம்ம ஒரு கலெக்டர் ஆபீஸ் போனோம், ஒரு வேலை வாங்கணும், இப்போ ஒரு பிரதமரை பார்க்கணும், முதலமைச்சரை பார்க்கணும், நம்ம அந்த டைமுக்கு போயிடுவோம்ல. அந்த டைமுக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த வேலை போவோம். இல்லை இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து இத்தனை லட்சம் இத்தனை கோடி அப்படின்னு கொடுக்குறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கத்தை தியாகம் பண்ணுவோம். நம்ம டைம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அந்த பணத்துக்காகவும் அந்த பதவிக்காகவும் போவோம். ஒரு வேலை வாங்கியே ஆகணும், நம்ம வீட்டுல கவர்மெண்ட் வேலை அப்படின்னா அதுக்கு திரியும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த வேலையை வாங்கியே ஆகணும் போய் வந்துட்டு இருப்போம். அப்போ அது பெரியது அவனுக்கு தெரியுது. அப்போ இதுல எது பெரியது என்ற எண்ணவும் பேசவும் எது பெரியது, எது முக்கியம்? இப்போ தெய்வம் தான் முக்கியம், அவங்க அன்பு முக்கியம், அவங்க சமத்துவமான அன்பு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கணும். இல்ல அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் வேலைக்கு தான் போவேன், இல்ல எனக்கு கடமைலாம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த திருவிழாவுக்கு போய்க்கலாம், அடுத்த மாசம் போய்க்கலாம், அதுக்கு அடுத்தது போய்க்கலாம், நம்ம இங்க வேலை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, முக்கியமா சம்பாதிக்கணும், பையனுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்பவுமே அந்த சௌகரிய பாட்டிலே இருப்போம். நம்ம இது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி தள்ளிதான் போடுமே தவிர நம்ம கடமைகளை வந்து எது முக்கிய கடமை, எது பெருசு, எது முக்கியம், எது அவசியம் அப்படின்னு நம்ம வந்து தவற விடுறோம். எல்லா விஷயத்திலும் பொய்ப்பொருளை வந்து சம்பாதிக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா பொய்ப்பொருளையே போயிட்டு கையை விட்டுட்டு கடைசியா வந்து என்ன பண்ண முடியும்? கடைசியில போய் நம்ம மாட்டிக்கிட்டுதான் வேணும். யமன்பதி எல்லையில மாட்டிட்டு அவங்க சூட்டறிவா இல்ல, அதுக்குதான் நம்ம கொடுநரக அவஸ்தைக்கு தான் போவோம். கடைசியா நம்ம வந்து பழகி வர்றது வந்து தெய்வத்தோட ஒட்டி பழகி வந்தோம், அவங்கள ரொம்ப தெய்வத்தை லவ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா எது முக்கியம் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தெய்வத்தை ஒட்டி பழகி வந்தா அது கடைசியா நம்ம நல்ல நிலைக்கு போகலாம். இல்ல நம்ம சௌகரிய பாட்டுலதான் இருப்போம், என்ன இது விட முடியாது, தூக்கம் விட முடியாது, ருசி விட முடியாது, எனக்கு அந்த பணம் முக்கியம், பணத்தை விட முடியாது, அதை விட முடியாது, இதை விட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா கடைசி எல்லாமே போயிடும். அதாவது இந்த வாக்கியத்துல எனக்கு புரிஞ்சது நான் சொல்றேன். இது எதனா பிழை இருக்கு தெய்வம் மன்னித்தர வேண்டுகிறேன். அனைவரும் நீங்களும் எதனா குறைகள் பிழைகளை திருத்தி எனக்கு சொல்லவும். அனைவருக்கும் நமஸ்காரம் தான். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். மூக்குக்களைய மூச்சோடாகவும் இருக்கும் நம்முடைய குலதெய்வம் பிரம்ம பிரகாச பிரம்மோடைய சாலையை ஆண்டவர்கள் திருவடி பணிந்து போற்றி நமஸ்கரித்து
சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். நேற்றுக்கு வந்து திருவாரூர் பற்றி பேசணும். எதற்கு தேகத்தையே நம்ம பேசி இந்த தேகத்துக்கு அப்பாற்பட்டது திருவிழா. நம்ம தேகத்தையே திறந்து அவங்க தேகத்தையே திறந்து இந்த மெய்யை பெற்று நமக்கு எல்லாருக்கும் பாதை கொண்டிருக்கிறார்கள். அதுதான் திருவரம் அப்படின்னு அக்கா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மௌனம்னா என்ன, மௌனின்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு வாக்கியமா விரிவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்க பிறகு அந்த பாடல் கொடுத்து எங்களுக்கு விளக்கம் கொடுத்து மிக மிக நன்றி இருக்கோம். இந்த மௌனம் இருந்தாக்கா என்ன? மௌனம் என்பது ஒரு சுவாசம் ஓடாது நிற்கும் நிலை, அதுதான் ராசி நிலை. ஏகராசி தொழில் நிலை என்பதும் அதுவாகும். மௌனம் தான் பேசாம இருக்கிறது இல்லை. மூச்சு ஓடாது, நம்ம மூச்சு அடங்கணும். எங்க அடங்கணுமோ அது எங்க அடங்கணும்னா உண்மையில் மௌனம் என்றால் மௌனி என்பது யார் தெரியுமா? நான்கு வேதங்களையும் சகல சாஸ்திரங்களையும் ஒருவன் அழைத்து குறித்திருந்தாலும் யாரிடத்திற்கு முன்பாக அவன் நான் எழவில்லையோ, பேச்சு பிரிக்கவில்லையோ அவர்களே மௌனி. மௌன நிலை என்று ஒன்று உண்டு. அது மௌனமான நிலையை அறிந்தவர்களுக்கு மூச்சு ஓடிக்கொண்டு இருக்காது. நம்ம தெய்வம் தான் மௌனி. அவங்களுக்கு தான் மூச்சு ஓடா தவக்கூடியவர்கள் அவங்கதான். எந்நேரமும் மூச்சு அடக்கி கவத்திலே இருக்கிறவங்க. அவங்களுடைய வாக்கு கேட்கும் போது, அவங்களுடைய பேச்சு பேசும் போதுதான் நம்ம மூச்சும் அடங்கும். அதுதான் மொத்தம் எது பேச என்ன மௌனி என்பவர் யாரு தெரியுமா? நான்கு வேதங்களையும் சகல சாஸ்திரங்களையும் ஒருவன் கரைத்து குடித்திருந்தாலும் யாரிடத்திலும் முன்பாக அவன் நான் எழவில்லையோ, பேச்சு பிடிக்கவில்லையோ அவங்களே மௌனி. மௌன நிலை என்று ஒன்று உண்டு. அது மௌனமாக நிலையை அறிந்தவர்களுக்கு மூச்சு ஓடிக்கொண்டு இருக்காது. நம்ம தெய்வம் தான் மௌன நிலையில எப்பவுமே இருக்கிறவங்க. ஒழுக்கமற்ற மூச்சு ஓடாத தவ முடியவங்க அவங்களாதான் இருக்காங்க. அவங்களோட முன்பாக நம்ம மூச்சு ஓடாது. அவரை பற்றி பாடும் போதும் பேசும் போதும் அவரோட வாக்கியங்கள் படிக்கும் போதும் நம்ம மூச்சு ஆடணும். அதுதான் நம்ம சுவாசம் உள்ளடங்கிறது தான் மௌனம். அது அவங்க பேச்சு இல்லாம உலக காரியங்களுக்காக நம்ம பேசும் போதும் மற்ற காரியம் மற்றவங்களை பத்தி கூட சொல்லும் போதும் அப்போ தவம் தீர்த்து போவோம். அப்போ நம்ம மூச்சு அதுதான் அந்த மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவது பாவம். அவளுக்கு பேசாம இருக்குதுதான் மற்ற உலக பேச்சு பேசுறது எல்லாம் தான் பாவமா இருக்குங்க. அதுதான் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவது. அப்படி ஆகாம நிற்பதே புண்ணியம். புண்ணியத்துக்கு ஓடி இருக்குது. அதுதான் ஆசா. அவங்களே நம்பு. அவங்களை தவிர ஏதோ ஒன்றையும் நேசிக்காத. அவங்க சொற்படி நட. அப்போ ஒரு மூச்சு வீணாகாது. வீணாகாம நம்ம மூச்சை எப்போ தெய்வ பாக்க பேசும் போதும் நினைக்கும் போதும் அந்த நிலையிலே இருக்கணும். அதுதான் எப்போ பேசுங்க. உலகத்தில் பேசுவதெல்லாம் பேச்சாகுமா? உலகத்துல என்னென்னவா பற்றி எவ்வளவா பேசி நுணுக்கி பேசுகிறாங்களே அவையெல்லாம் ஒரு ஜீவனுக்கு வேண்டிய பேச்சாகுமா? ஆகாது. உலகமற்ற தெய்வ திருமையை சொல்கிறார். யாரும் நின்று விளையாடும் பேச்சுதான் சர்வ வேத அது சீரோங்க போனோங்கு சுகிடம் பயன் நிறை பேச்சு. வேதனாவே சர்வஜ வல்லம வளமாதி வளங்கள் செயல் அனைத்து பூத்து மனம் வீசுகின்றிருக்கும் அருள்நாவு. வீண் மனுவை எவன் கைப்படா ஈசனாக்குகின்ற ஜனக வைப்பிலிருந்து நடனம் செய்யும் கமலனாவு. அது நம்ம வீரனை பற்றி பேசுறதெல்லாம் தான் பேசு. அதுதான் நாவுக்கு பிடிதான் சொல்லுகிறது. கலைவாணி குடியிருப்பு நாவு என்று வேதம் சொல்கிறது. அதுவும் கலைவான் நீட்டி அடக்கி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பது எண்ணம். அவருடைய எண்ணம் நம்ம எண்ணத்தோடு செய்ததுதான் ஏகராசி புரியல் அப்படின்றாங்க. இவ்வாறாக எவ்வளவுக்கும் எல்லா மதங்களுக்கும் விதிகளை விதிக்கும் விதியோனான புதிவனாகியவர்கள் வேதாவநேக நாமாவாகிய முகு மனாதி அகராதிக்க சேகராதிக்க ஸ்ரீ ஏகராசி கோயில் மேலே நின்று கொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வ தேவேந்திர குரு மகாந்திய நாயக மருவனாகிய ஆதரிய இனத்து அனந்தகள் தந்தை மூதையநாத்து முனிதேவன் தந்தை நெய்வெளி கொடுக்கும் இன்னோர்கள் தந்தை மெய்ஞான சாலை ஜீவேசன் தந்தை மண்போடு அகற்ற வருகின்ற புலமாம் மூலம் கொண்டாட முழு முதல் குன்றன் விழிப்பூட்டு பாட்டு பிழம்பனை ஈரில் எதிரினால் ஏறி மீறி வாழி எடுத்துக்கொண்டு எழுந்து இதன் மேல் தெய்வீக
அது முதலா ஆண்டிலிருந்து நிகழும் வருங்காலமான எல்லா இடங்களிலும் நிலவ நடாத்தி வர இருப்பதானது. அவங்களுடைய ஏகராசி பூவின் மேல அவங்களுடைய எண்ணத்தை நம்ம மூச்சு அடங்கும். அவங்களுடைய சொற்படி கேட்கும் போதும் அவரை பற்றி பாடும் போதுதான் நம்ம மூச்சு அடங்கும். அதுதான் மோன நிலை அப்படின்றது இந்த திரு வாக்கியங்கள் மூலமாக அறிந்து கொண்டேன் அக்கா. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். தெய்வமே ஆண்டவங்களே குருதேவா, தெய்வமே ஆண்டவங்களே குருதேவா, பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கிக் கொண்டு இருந்த பொழுத்தலை பொழியர்களை அழியாத சிவராஜ வைரத் தலைவர்களாக்கி செம்மையே ஆய சிவபதம் அளித்து வருகின்ற அன்பினே விளைந்த ஆரமுது ஒப்பிலா மணி அம்மையப்பராகிய நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச நீவெளிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமாள் அவர்களை போற்றி அவருடைய திரு பொற்பதங்களுக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு நான் சபையில விளங்கி வச்சு நான் எடுத்து சந்திக்கிறேமா. சபையில அனைவருக்கும் நமஸ்காரம், அக்காவுக்கும் நமஸ்காரம். தெய்வமே ஆண்டோடைய குருதேவா, இன்னைக்கு அக்கா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வம் அவங்களுக்கு அந்த அறிவுபூர்வமா அவங்க தெய்வத்தை வேதத்துல இறக்கி அருளியது அக்கா பொய்ப்பார்வை கொண்டு பார்த்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு அந்த வேத முத்துக்களை நம்மளுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு அந்த வெளியிட்டு நம்மளுக்கு சேர்ந்த அந்த வெளிவு அந்த தெய்வம் நமக்கு அருளிய அந்த உபதேசம் அது என்னன்னா, அதாவது மௌனம். நம்மளாம் என்ன மௌனம்னா மௌனமாக இருக்கணும், பேசாம அமைதியா இருக்கணும். இப்ப தியானம் சொல்றாங்களா, அது மாதிரி மூச்சு அடக்கிட்டு அப்படியே அமைதியா இருக்குதா மௌனம் அப்படின்னு சொல்லி இந்த வரைக்கும் நம்மளுடைய இந்த உலக அறிவுல நம்ம தெரிஞ்சு கொண்டது அதுதான். ஆனா மௌனம்ங்கிறது அப்படி அல்ல. மூச்சு உள்ளடக்கியதா சுவாசத்தை உள்ளடக்குறது தான் மௌனம். அப்ப சுவாசம் உள்ளடக்கணும்னா நம்ம தெய்வம் என்ன அறிவிக்கிறாங்கன்னா, அந்த மூச்சை வெளியே ஓடாம உள்ளடக்கி கொள்றதுதான் சுவாசத்தை உள்ளடக்குவதான் தவம். அப்போ அந்த தவம் எப்படி நடைபெறுதுன்னா நம்மளுடைய தெய்வத்துடைய திருவாக்கியங்களை பற்றி பேசும்போது நம்ம மூச்சு உள்ளடக்கும், அதுதான் தவம் அப்படிங்கிறத அந்த மௌனத்தினுடைய அந்த விளக்கத்தை மிகவும் அழகாக எடுத்து சொல்லுவாங்க. அப்ப நம்ம நம்மளுடைய அந்த பேசரும் பெரும்பொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசிய பெருமானாக இருக்கக்கூடிய நம்ம குருபெருமான் அவங்களுடைய அந்த திருவாக்கியங்களை அவங்களுடைய அந்த உள்ளதங்களை அவங்க நமக்கு பரிசு குருவாய் நமக்கெல்லாம் இடமாக அளித்த அந்த தெய்வ பிறப்பை பத்தி நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். அதுதான் மௌனம், அதுதான் நம்ம மௌனத்துல வச்சிருக்கிறது அப்படின்னு அக்கா ரொம்ப அழகா விளக்கமா எடுத்து சொன்னாங்க. அப்போ நம்ம மனம் சும்மா இருக்கணும். அப்ப சும்மா இருப்பதே ஞானம் அப்படின்னு நம்ம தெய்வம் அப்படி இருக்காங்க. அப்ப சும்மா இருக்குது அப்படின்னா சும்மா அப்படியே உட்கார்ந்து இருப்பது அல்ல, மனத்தை சும்மா வைத்திருக்கிறோம். எவ்வளவுதான் அந்த உலக பொருளை வச்சுட்டு இருந்தாலும் நம்ம மனம் அதெல்லாம் ஈடுபாடு இல்லாம நம்மளுடைய மனதை சுத்தமாக வைத்து ஒருநிலைப்படுத்தி தெய்வ நினைவோடு இருப்பதுதான் சும்மா இருப்பது. அதுதான் நமக்கு சுதந்திரம். அப்ப நம்ம மனதை சும்மா இருக்கணும் அப்படின்னா நம்ம மனதுல எந்தவித குப்பைகளும் சேராம அந்த கண் செவி மூலமாக நம்ம மனசுல செயற்படுகிற அந்த குப்பையெல்லாம் சேர்க்காம இருக்கணும். அப்ப சேர்க்காம இருக்கணும்னா நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கணும். அப்ப இந்த உலகத்துல எந்த தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த நற்கதை வழங்கக்கூடிய பெருமானாக கருணையுள்ளம் படைத்த பெருமானாக நம்ம பெருமான் அவங்கதான் இருக்காங்க. அவங்கதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காகவே நம்மளை அந்த பேரின்ப வீட்டுல கொண்டு செலுத்துவதற்காகவே நாம் ஒரு நொடி பொழுது கூட இமைக்காம நமக்காக அந்த குருவர்களையும் அழைத்து கொண்டிருக்கிற நம்ம பெருமான் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவங்களாக இருக்காங்க. அப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்பு எதுல இருக்கணும்? நம்ம பெருமானுடைய திருவடியவே அவங்களுடைய அந்த குரு வரலையே எண்ணி தினமும் அந்த வேத அமுத நம்ம படிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான் நம்ம இருக்கணும். அப்படி எதிர்பார்ப்பு இருக்கும்போது நம்ம மனம் சுத்தம் அடையும், எந்தவித குப்பைகளும் சேராம இருக்கும். அப்ப சுத்தமா இருக்கிறதுலயே ரெண்டு இருக்கு, அது உள் சுத்தம் வெளி சுத்தம். வெளி சுத்தங்கிறது இந்த புற வாழ்க்கையில இருக்கிறது, வெளியுலக பொருளையே நாடி போறது. உள் சுத்தங்கிறது மனமும் நினைவும் சுத்தமா இருக்கணும். அப்ப மனமும் நினைவும் சுத்தமா இருக்கணும். நம்ம தேவையில்லாததெல்லாம் மனதில் போட்டு இழக்கக்கூடாது. நம்மளுடைய தெய்வத்தினுடைய திருவாக்கியங்களை மட்டும்தான் பேசணும், அவங்களுடைய உன்னதங்களை பற்றி தான் பேசணும். அவங்க நம்மளுக்கு அறிவித்தபடி கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. கற்க கசடர கசடு அப்படின்னா அந்த பரிசுத்தமான அந்த அந்த பரிசுத்தமாகி இறுதியில அந்த கசப்பு ஏறி துர்மரணம் அடையாம நம்மளுக்கு அந்த பரிசுத்த மனத்தை அறிவிக்கின்ற அந்த சாகாக்களையை கற்பிக்கக்கூடிய நம்ம தெய்வ பெருமான் நமக்கெல்லாம் அருளிக் கொண்டிருந்த அந்த சாகாக்களை கிரந்தத்தை நம்ம தினமும் படித்து அதன்படி அதுல நம்ம தெய்வம் என்ன உத்தரவு அறிவிக்காமலோ அதுபடி நடக்கணும். அப்ப தெய்வ வாக்கியங்களை நம்ம தினம் எடுத்து பேசணும். நம்ம தெய்வத்தினுடைய தாயுள்ள மிக்க கருணையை பற்றி பேசணும். நமக்காக நம்ம தந்தையும்
மிக்க கருணை கொண்ட நம்ம தெய்வம் நமக்காக 1008 அன்னங்களை நமக்காகவே படைத்து அதுல அந்த சந்திர சூரிய முதல் கொண்ட எல்லாவற்றையும் நமக்காகவே படைத்தருள் நம்ம பெருமானுடைய பெருமையை பத்தி பேசணும். நமக்காக நம்மளுக்காக அந்த தேனிங்கிற ஒரு தேன் எடுப்பதற்காக தேனிங்கிற ஒரு ஜாதியே படைத்து கொடுத்த கருணை உள்ள கொண்டு நம்மளுடைய பெருமான அவங்களுடைய பற்றியே பேசணும். நாம் மனிதராக பிறந்த அனைவரும் அழிவதற்காக பிறக்கவில்லை. மனிதன் நித்திய நாம் எப்போதுமே கற்பாத கோடி காலமும் வாழ பிறந்தவன் அப்படிங்கிறதுக்காக இந்த அன்னங்களை படைச்சு அதுல அந்த நித்திய வாழ்வை நமக்கு அருளணுங்கிறதுக்காக நம்மளுக்கு அவங்க திருவாய் அமுதை தினந்தினமும் வளர்ந்து அருளி கொண்டிருக்க அந்த வேதங்களை எல்லாம் நமக்கு அருளி நமக்கு தினமும் அந்த மரண அச்சத்தை ஏற்படுத்தி அந்த நித்திய சொர்க்கத்திற்காக வாழ பிறந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த சொர்க்க பரிவாளர் நமக்கு இட்டதுக்காக நம்மளை தினமும் அந்த தேனி எப்படி ஒரு குழுவை கொட்டி கொட்டி அதை தேனியாக மாற்றுதோ அது போல தினமும் அவங்களுடைய அந்த ஆழவாய் அமுதை நமக்கு தினமும் கொடுத்து கொடுத்து நம்மளை எல்லாம் அந்த பேரின்ப வாழ்விற்கு அடைந்து சென்று அந்த தேவ பிறப்பில் பிறக்க வைக்கின்ற நம்ம பெருமான் அவங்களுடைய பெருமையை பற்றி தினமும் பேசிக்கொண்டே இருக்கணும். அப்படி அந்த பேசுற அந்த திறப்பட பேசுற பேச்சுதான் நமக்கு வேணும். அதெல்லாம் நம்ம தெய்வம் நமக்கு இந்த கலியுக காலத்துல நமக்கு நம்மளுக்கு ஒரு பெருமான் நம்மளுக்கு கலியுக பெருமான் நம்மளுடைய தெய்வம் கருணையுள்ள மிக்க தாயும் மிக்க கருணை கொண்ட கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி நம்ம சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லணும். வேதங்கள் நமக்காக படைச்சிருக்காங்க. வேதத்தை படிப்பதுதான் வேதங்கள் தான் ஆசான் திருமேனி அதில் உள்ள அவங்களுடைய வாக்குதான் நம்மளுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து கொண்டே இருக்கணும். எப்பயுமே நம்ம தெய்வ எண்ணத்தை நம்மளுள்ள தக்க வச்சுக்கணும். அப்ப நம்ம பெருமாள் அவங்க வந்து இந்த நம்மளை வந்து இந்த அதாவது இந்த நரபிறப்பில இருந்து நம்மளை தேவனாக ஆக்கி நம்ம பெருமானுடைய அந்த உன்னதத்தை பற்றி பேசணும். நாம வந்து நம்ம தெய்வம் வாழி இருக்கின்ற இந்த கலியுகத்தில் வந்து அவன் பிறக்கலைன்னா இந்த தேவ பிறப்பு நமக்கு இப்படி இருக்காது. அப்படி இல்லையா நம்ம நீச பிறப்பிலேயே இருந்து நீசனாக போயிருக்கணும் அப்படிங்கிற அந்த தெய்வ உன்னதத்தை எடுத்து பேசணும். நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய அந்த கருணை உள்ளத்தை பற்றி எடுத்து பேசணும். அப்போ நம்ம அப்படியே தெய்வ பிறப்பிலேயே இருந்து நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை இறுதி படையங்கள் பற்றிக்கணும்னா நமக்கு இருக்க வேண்டிய அந்த மகா புத்தி, மகா அறிவு, மகா வைராக்கியம், மகா சுத்தம், மகாமானம் இவற்றையே நம்ம பற்றி கொண்டிருக்கணும். இதையே நமக்கு முக்கியமாக இருக்கணும். அப்பெல்லாம் நம்ம தெய்வத்தினுடைய இறுதி வரைக்கும் நம்ம தெய்வத்தை அவங்களுடைய படியை விடாம நம்ம பற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். அப்படி திறம்பட பேசுவதுதான் அப்படி திறம்பட பேசுதல். அதாவது எதை நினைப்பவர்கள் மறுக்க முடியாம ஏற்று பேச முடியாம பேசக்கூடிய அந்த அருள் வாக்கியங்களை திருவாக்கியங்களை நம்ம எடுத்து பேசணும். அவங்கதான் மௌடி, அவங்களுக்கு தான் மூச்சு ஓடாது. அப்போ அந்த அவங்களுக்கு தான் அந்த அத்தல், அதாவது அவங்க கையிலதான் அந்த மோனத்துல இருக்கக்கூடிய அந்த தைரியம் இருக்குது. அப்ப நம்மளுக்கு அப்படி அந்த மோனத்தை நம்மளுக்கு மிகவும் எளிதாக நம்ம பெருமான் வந்து இருக்கின்ற இந்த வசந்த காலத்துல நமக்கு கிடைப்பது மிகவும் எளிதாக இருக்குது. அப்போ நம்மளை எல்லாம் நம்ம தெய்வம் அவங்க தவப்பாட்டின் மூலமாக தான் நம்மளை எல்லாம் அழைத்து இந்த மெய்வாழ்வை நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த மெய்வாழ்வு வந்து அவங்க வந்து நம்மளை எல்லாம் ஆக்கியது மிகவும் எளிதான செயல் இல்ல. அவங்க பட்ட பாட்டை நம்ம எடுத்து பேசுறோம். எவ்வளவு பாடுபட்டு ஒவ்வொரு தலையும் நம்ம பெருமானத்துல மெய்வழியில சேர்த்தாங்க அப்படிங்கிறத, அதாவது ஒவ்வொரு வரைக்கும் அந்த ஜீவனில் ஒட்டி இருந்த அந்த ஒட்டி வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த பழக்க முரட்டுத்தனங்களை எல்லாம் நீக்கி அந்த பழக்கங்களை எல்லாம் மாற்றி ஒவ்வொருடமிருந்த பழக்கங்களை போக்க நாம் பட்ட பாடும் படுகளமும் சொல்லி முடியுமா? அந்த நரக கீழ்கோடியிலிருந்து இந்த மேலாமரமான மெய் வழிபாட்டு கோடிக்கு உங்களை கொண்டு வந்தது சாமானிய சிற்பமா? சிந்தித்து பார்த்தால் தான் தெரியும். இப்படியே அறுபாடுபட்டு ஒவ்வொரு தலையாக உருவாக்கி ஒரு பெரிய கும்பலாகும் வரை என் சிந்தைக்கு எத்தனை வேதனையாக இருக்கும். கூட்டமாக நீங்கள் அனைவரும் இந்த மெய்யில் சேர்ந்த பின் தான் என் கவலை சிறிது மாறிட்டு அப்படி நம்ம தெய்வம் பட்ட பாடையெல்லாம் நம்ம எடுத்து தினமும் மனம் உருக கண்ணீர் கசிந்துருக நம்ம வந்து தினமும் நம்ம தெய்வப்பட்ட பாட நம்ம நினைச்சு நம்ம பட்ட பாடாக நினைச்சு பேசணும். அப்படி நம்ம தெய்வம் இந்த கலிக்கடையில் வந்து மரளி கைதேண்டா ஒரு மெய்மதமும் 67 சாதி மக்களை ஒரே சத்திய தெய்வ பிரம்ம குலமாக ஆக்கியுள்ள நிகரற்ற ஒரு சாதியும் தன்னை அறிந்தவர்களே பிரத்யேகமாக குடியிருந்து வாழும் மெய்நகரமாகிய ஊரான ஒரு ஊரும் உண்டாக்கி இல்லாம கொடியேற்றி விளங்குகிறது என்றால் இது எப்பெரிய வாடாத தவப்பாட்டால் ஆகியிருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம தெய்வம் அவங்களுடைய திருச்செயலை பற்றி நம்ம தினமும் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்ம தெய்வத்தை இவ்வளவு தேவ பிறப்பை அவங்களுடைய அந்த நம்ம தேவ பிறப்பை பிறப்ப வைத்து நம்மளெல்லாம் அந்த உணர்வுக்கு ஏற்றி வைக்கக்கூடிய நம்ம பெருமாள் அந்த
அப்படிப்பட்ட அந்த அரும்பெரும் செயல் நடக்கக்கூடிய இடம் நம்மளுடைய சாலைபுரியாக இருக்கிறது. அப்போ நம்ம தெய்வம் அதை அந்த பிரம்ம வித்தையை நமக்கெல்லாம் தினமும் செயலொலியில நடத்தி காட்டி நம்மளெல்லாம் அந்த மேலாம்பரமான அந்த வீடுகளை அடைய வைக்கக்கூடியதான் நம்மளுடைய திருவுள்ளமாக இருக்குது. அப்படிப்பட்ட பெருமான் வந்திருக்கக்கூடிய இந்த காலம் நமக்கெல்லாம் வசந்த காலமாக இருக்குது. அப்ப நம்ம முழு மனத்துல நம்ம தெய்வ அந்த தெய்வ ஈடுபாட்டுல நம்மளுடைய தெய்வத்தின் திருவடியை நம்ம இறுக்கமாக எழுதி பதியுந்தவரை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். ஒரே குலம் ஒருவனே தெய்வம் என்று ஆக்கி வைத்தவர்கள் தான் நம்ம தெய்வம். அப்போ நம்மளுக்கெல்லாம் அதையெல்லாம் அறிந்து கொள்ளும்படி நமக்கு வேதங்களை எல்லாம் தமிழில் இறக்கி படித்த தமிழ் கடவுளாகி நம்ம தெய்வம் இருக்காங்க. அப்ப தினமும் நாமும் நம்ம அந்த வேதங்களை எல்லாம் படித்து நம்ம மௌனம் சாதிக்காம வாய் பேசாதவர்களாக இல்லாம நமக்கு அந்த வாக்கறிவை கொடுத்து நம்ம பெருமான் அவங்களுடைய அந்த நம்மளெல்லாம் அந்த அறிவு சொல்லிக்கின்ற பிறப்பில் பிறக்க வைத்து நம் பெருமானுடைய பெருமை பேசுவதற்காகத்தான் இந்த வாக்கறிவு அப்படிங்கிறத நினைச்சு நாமும் மௌனத்தை வாய் மூடி மௌனமாக இல்லாமல் ஊமை கோட்டார் மாதிரி இல்லாம நம்ம தெய்வத்தினுடைய உன்னதங்களை தினம் தினம் எடுத்து பேசணும். பேசுற நாளெல்லாம் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளாக இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் பேசி அந்த நாள்ல நம்ம தெய்வத்தை தினம் தினம் நினைத்து வணங்கி வேண்டிக் கொள்ளணும், அவங்களுடைய திருவடியை பற்றி கொள்ளணும் அப்படின்றத நான் தெரிவித்துக் கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை தாராதேவி அவர்கள். பிரம்மபிரகாசம் ஏழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் எம படரடிப்படி கோடாயுதப்போர். வாக்கியம் எண் 55. மனிதனுக்கு மட்டும் விதி வைத்திருக்கிறான், பாவ புண்ணியம் வைத்திருக்கிறான், அண்ணன் தம்பி அக்கால் தங்கை என்ற பாகுபாடு வைத்திருக்கிறான். நம்ம தெய்வம் இதெல்லாம் நமக்கு தெய்வம் சொல்லாட்டி நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, யோசனையும் பண்ணியிருக்க மாட்டோம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நரகம் சொர்க்கம் இருக்கு அப்படிலாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மிருகங்களுக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்லி தெய்வம் நமக்கு சொல்லி விளக்குறாங்க. மிருகங்களுக்கு ஏன் அதுக்கு பாவம் புண்ணியம் இல்லாதனால சொர்க்க நரகம்ன்றது அது கிடையாது. திரும்ப திரும்ப அது அதே அந்த மிருக வாழ்க்கையிலேயே அந்த புழு பூச்சி அந்த மாதிரி வெறும் 5 அறிவு இருக்கிறதா மட்டும்தான் அது பிறந்து இருக்கும் அப்படின்றது. மனிதனுக்கு மட்டும் விதி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மனிதனுக்கு நமக்கு மட்டும்தான் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா மனிதனால மட்டும்தான் சொர்க்கத்தை அடைய முடியும். ஒரு மெய்குருபனை தேடி அடைஞ்சு அவனால மட்டும்தான் சொர்க்கத்தை அடைய முடியும். அதனால அவனுக்கு அந்த பாவ புண்ணியம் என்ற பாவ புண்ணியத்தையும் வச்சிருக்காங்க. பாவம்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உலக வாழ்க்கையில நல்லது செஞ்சா கெட்டது செஞ்சா பாவம் வரும், நல்லது செஞ்சா புண்ணியம் வரும் அப்படின்னு மெய்க்கு முன்னாடி வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா புண்ணியம்ன்றது நம்ம மூச்சை கொண்டாட விடாம நம்ம மூச்சு நமக்குள்ள சுவாசத்தை அடக்கி வைக்கிறது புண்ணியம். அந்த மூச்சு கொண்டாடுறது, மூச்சு வெளியில அதிகமா செலவு செய்யறது, இது பாவம் அப்படிங்கறது மெய்க்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம உழைக்கும் போதும் உறங்கும் போதும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தின் போதும் நம்மளோட மூச்சு அதிகமா கொண்டாடப்படுது. ஆனா நம்ம தெய்வம் அவங்களோட திருவாக்கியங்களை, திருவார்த்தைகளை, தோத்திரப்பாடல்களை இதெல்லாம் நம்ம தெய்வத்து கூடவே தெய்வ நினைவாகவே இருக்கிறப்ப, அதாவது இன்னைக்கு அக்கா நமக்கு மௌனம்னா அப்படின்னு என்னென்ன சொல்லி, அதாவது இன்னைக்கு சபையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தெய்வ வாக்கியத்து மூலமா அக்கா நமக்கு தெரியப்படுத்தினாங்க. ஒரு மெய்குருபுரான் பேசுவதும் அவங்க பேசுறத கேட்கறதும் அவங்க அந்த கேட்டதை நாம திரும்ப பேசுறதும் நம்ம அதுதான் மௌனம் சொல்றாங்க. வாய் மூடி இருக்கு அந்த மௌன விரதம் இருக்கிறது அது மௌனம் கிடையாது. மூச்சு ஓடா நிலை, நம்ம தெய்வத்துக்குள்ளே இருக்கப்ப நமக்கு மூச்சு ஓடா நிலை வருது. தெய்வம் அவங்க எப்பவுமே மூச்சு ஓடா நிலையில இருக்காங்க. நம்ம தெய்வ நினைவுல இருக்கப்ப நமக்கு அந்த வரத்தை கொடுக்குறாங்க. அப்படி மூச்சு ஓடாத நிலைதான் மௌனம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம சபையின் மூலமா புரிந்து கொண்டோம். மௌனிங்கிறவங்க ஒருத்தர் முன்னாடி நம்ம எதிர்த்து அவங்க பேசின பேச்சுக்கு யார் பதில் சொல்ல முடியாம நிக்கிறாங்களோ, அப்படி நிக்க வைக்கிறாங்களோ அவங்கதான் மௌனியர்கள் அப்படின்றதும், அவங்க அப்படி நிக்க வச்சு நம்மளையும் வாயடைக்க வைக்கிறப்ப, நம்மள மூச்சு அடைக்க வைக்கிறப்ப நாமளும் மௌனியர் அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. அந்த மாதிரி ஒரு மெய் குருபுரானை அடைஞ்சு நாம அவங்களை பின்பற்றி அவங்களோட உபதேசங்களை எல்லாம் கேட்டு அவங்களோட சொற்பொழி
சொற்பொழிவு எல்லாம் கேட்டு அவங்க கூடவே இருக்கிறது தான் வந்து நாம வந்து அந்த புண்ணியத்தை தேடுறோம் அப்படின்றது சொல்றாங்கக்கா. அதே மாதிரி வந்து அவைகளுக்கு பாவம் இல்லை, நமக்கு மட்டும் விதிவிலக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் இறைவனுக்கு நம்மே கோபமா? அப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி விதி வச்சிருக்காங்க, நீ வந்து மனுஷனா பிறந்தா நீ ஒரு மெய் குருபலனை தேடி நீ வந்து சொர்க்கத்துக்கு வாழ வந்தவன், சொர்க்கத்துல வாழ வந்தவன், நீ இந்த இதோ உலக வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு அந்த நரகத்துக்கு போய் நீ அவஸ்தைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நமக்கு விதி வச்சிருக்காங்க. இதுல இறைவனுக்கு எப்படி நம்ம மேல கோபம் இருக்கும்? நம்ம மேல கருணை இருக்கிறனாலதான் நம்ம தெய்வம் வந்து நமக்கு இந்த விதியை வச்சிருக்காங்க, விதி விலக்குகளை மனிதனுக்கு வச்சிருக்காங்க. இது நன்மை, அது தீமை, கல் குடித்தல் பாவம், பிறர் பொருளை திருடுதல் பாவம் என்று தடுக்கிறான். இவ்வித ஏவுதல் விளக்குதல்கள் வைத்தது ஒரு காருண்ய நாட்டத்தை கொண்டே. அதாவது இந்த காருண்யம் அப்படின்றது ஜீவ காருண்யம். நாமெல்லாம் என்ன நினைச்சுப்போம், ஜீவனுக்கு காருண்யம் பண்ணோம்னா ஜீவனுக்கு வந்து அந்த உயிருக்கு வந்து சாப்பாடு போடணும், அது பசியில இருக்கக்கூடாது. இப்ப வள்ளலார் நம்ம பெரியப்பா வந்து இதே வரத்தை வந்து அதாவது சாதா வரத்தை கொடுக்கறதுக்கு தான் பெரியப்பா வந்தாங்க. பட் ஆனா அவங்க சொன்னது யாரும் கேட்காம அட்லீஸ்ட் சாப்பாடு போட்டாலாவது இங்க வருவாங்க, அதை வச்சாவது நமக்கு இவங்க வர மக்களுக்கு இத சொல்லலாம், அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அப்படிதான் அவங்க ஆரம்பிச்சாங்களே தவிர, ஆனா இப்ப வரைக்கும் வந்து அங்க 3 வேளை சாப்பாடுக்காக மட்டும்தான் அங்க போறாங்க. அதாவது உடல் பசிக்காக மட்டும்தான். ஆனா ஜீவ பசிக்காக தான் இந்த ஜீவ காருண்யம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஜீவனுக்கு வந்து காருண்யம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் வந்து நமக்கு இந்த மனித தேகத்தை கொடுத்து மனிதனுக்கு இத்தனை விதி சட்டத்தை வச்சு, நீங்க சொர்க்கம் வேணும்னா நீங்க கண்டிப்பா வந்து ஒரு மெய்குருபனை தேடணும், அவங்களை தேடி இந்த பரமபத வாழ்வை நீங்க அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த சாவை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தெய்வம் சொல்றாங்க. உன் தலைக்கு மேல் நிற்கின்ற உன் சாவை எண்ணிப்பார் என்கிறான். நம்மளோட சாபம் நம்ம தலைக்கு என்னைக்குனாலும் இறந்தவங்க வந்து சாகதான் போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பழக்கி விட்டுட்டாங்க. ஆனா நாம பிறந்ததெல்லாம் சாகிறதுக்காக கிடையாது. அப்படி நம்ம வந்து சாகிறதுக்காக கிடையாது. நம்மளை இப்படி பழகி வச்சனால நம்மளை தவிர மெய்க்கு வராதவங்க எல்லாம் வந்து சொர்க்கம் ஒன்று இருக்கு, நரகம் ஒண்ணு இருக்கு, நல்லது செஞ்சா சொர்க்கம் கெட்டது செஞ்சா நரகம் அப்படின்னு வந்து என்ன எதுக்காக பிறந்தோன்றதே தெரியாம வாழ்றாங்க. அப்ப இந்த சாவை பத்தியே நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி தெய்வம் சொல்றது என்னன்னா, சாவுனா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. இப்ப என்னோட வாழ்க்கையிலேயே கூட ஏதாவது முடியலன்னா சாகணும் தான் நினைச்சிருக்கேன். ஆனா செத்த பிறகு அந்த வாழ்க்கை அவ்வளவு கோரமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாதத எனக்கு நம்ம தெய்வம் தெரிவிச்சு, நீ சாவறதுக்கு பிறக்கல, நீ அடக்கமாக பிறந்திருக்க, சும்மா சாவரன் சொல்லாத, நீ சாகாம இருக்க, அந்த சொர்க்கலோகத்தை அடையறதுக்கு என்ன செய்யணும்னு நீ வந்து யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லி என்னோட அந்த 6வது அறிவை வந்து போன வருடம் மார்கழி மாதம் தான் தூண்டி விட்டாங்க. அந்த மாதிரி எல்லோருமே வந்து நாம சாக பிறக்கல, நமக்கு வந்து ஒரு நித்திய சொர்க்கப்படி வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, கோடீஸ்வரிய வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, அதை அடையறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் வந்து நமக்கு வேதங்களும் தோத்திர பாடல்களும் அவங்களோட வாக்கியங்களும் எல்லாத்தையும் நமக்காக எடுத்து வச்சிருக்காங்க. சர்வகாலமும் நமக்காகவே அவங்க பாடுபடுறாங்க. நாமளும் அந்த மாதிரி அவங்களே நினைச்சுக்கிட்டு நாம வந்து அவங்களே பின்தொடரணும். அது ஒரு பாவத்தில் போகக்கூடாது என்கிறான். சாவை பற்றி அதிகமாக விசாரி என்கிறான். இவை எல்லாம் எதற்கு? நீ அந்த நித்தியத்தை கை போடுவதற்காகத்தான். அப்ப நாம அந்த நித்திய வாழ்க்கை கை போடுவதற்காக தான் இந்த சாவை பத்தியே பேசுங்க அப்படி. ஆனா இந்த இதே உலக வாழ்க்கையில சாவுன்னு ஆரம்பிச்சாலே ஐயோ அதை பத்தி பேசாத அப்படின்னுவாங்க. அப்ப நீ கடைசியில என்ன சாகாம உயிரோட இருக்க போற அப்படின்னு கேட்டு வருவேன் நான். நீ சாகாமே இருந்துருவியா அப்படின்னு கேட்டு வருவேன். அந்த மாதிரி சாக கூடாது, நித்திய வாழ்க்கைக்கு தான் நாம கை போட வந்திருக்கோம் அப்படிங்கறத நான் தெய்வத்தின் வாக்கியத்திலிருந்து நான் புரிந்துக்கொண்டேன் என்று நமது தமப்பிரகாச மேவெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அறிவுள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. ஜீவ சகோதரி சாலை கோதாவரி அம்மா அவர்கள். மௌனி என்ற அமைப்புல இன்னைக்கு கையெழுத்து
பேசினாங்க. அது உண்மையில் நமஸ்காரம். கால் வந்துருச்சுங்கக்கா, கால் வந்துருச்சு. கேட்டுதுங்கக்கா நான் பேசுனது? இவ்வளவு நமஸ்காரம். ஓகேம்மா. சரிங்கக்கா, பேசுங்கக்கா, பேசுங்க. மௌனி அப்படின்ற தலைப்புல அதே மாதிரி இந்த பெரிய உலகத்துல வேற எந்த எல்லையிலாவது இந்த பேச்சு உண்டா? உண்மையில் மௌனி என்றால் என்ன? மௌனி என்பவர் யார் என்று தெரியுமா? 4 வேதங்களையும் சர்வ சாஸ்திரங்களையும் ஒருவன் கரைத்து குடித்திருந்தாலும் யாருடைய திருமுன்பாக அவன் நாய் எழவில்லையோ, பேச்சு பிறக்கவில்லையோ அவர்களே மௌனியே. மௌன நிலை என்று ஒன்று உண்டு. அந்த மௌனமாகிய நிலையை அடைந்தவர்களுக்கு மூச்சு ஓடிக்கொண்டிருக்காது. அதே மாதிரி இந்த பெரிய உலகத்தின் பேருந்து எல்லையிலாவது இந்த பேச்சு உண்டா? இல்லையே. அந்த அசல் கைமுதலாக உள்ள இடத்தில் அல்லவா இந்த பேச்சு வரும். அசல் என்றால் நமக்கு தெரியாதா? கூரை குடிசைக்குள்ளே ஞானம் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். கூரை குடிசைக்குள்ளாகும் உள்ளேயா ஞானம் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அங்க என்னடா மாடு மாளிகை படைக்கல்ல ஒரு இடம். அது எப்படின்னா, ஒரு அண்ணா வந்து அந்த ஆலயத்துக்கு தெய்வத்துக்கு ஒரு வணக்க நேரத்துல திருவிழா நேரத்துல ஒரு அண்ணா வந்து இருந்தாங்களா. அந்த அண்ணா வந்து பக்கத்துல ஒரு நல்ல நம்ம இதுல இருக்கிற வெயில இருக்கிற அண்ணா வந்து பக்கத்துல உட்காந்து ஒரு இடவுமே இல்லை. ஒரு கோயில் குளத்துல கடை மற்ற என்னென்னமோ திங்கரை பண்றோம், புஸ்தகம் போட்டா படம் அதெல்லாம் என்னென்னமோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் திங்கரை பண்ணிட்டு சொல்லியிருக்கிறது எல்லாமே வெளி உலகத்து கோயில நினைச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு சொன்னாங்களா. அதுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னாக்கா. நான் ஒன்னும் சொல்லல, நான் சும்மா சொன்னேன், நான் ஒண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லு அப்படின்னாங்களா. அப்புறம் அவர் பயந்துட்டு ஒரு இடமே இல்லை அப்படின்னாங்களா. நீங்க கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. ஆமா, இந்த ஊர்ல இடவே கிடையாது. இங்க யாருமே அழவும் மாட்டாங்க, சாவும் மாட்டாங்க, இழவும் எடுக்க மாட்டாங்க. நீங்க அவருக்குதான் வந்து நீங்க கரெக்டா தான் சொல்லிருக்கிறீங்க. அவர் சொன்னது வெளி உலகத்து கோயில வச்சு சொல்லியிருக்காங்க. புதுசா வந்தாங்க இவங்க நம்ம அண்ணா வந்து நைவேலி அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களை திட்டு போறாங்கன்னு பயந்துட்டு நான் சும்மா சொன்னேன், நான் ஏதோ சொன்னேன் அப்படின்னு பயந்துட்டு போய் நீங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. இங்க இடமே கிடையாது, எந்த இடமுமே கிடையாது, நீங்க கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் அவங்க அழுகுறாங்க. அந்த மீன் வாக்கியம் ஒரு அழகிய மனைவி இருக்கவும் காவல் கொண்டு எழவும் அவளை அனுபவிக்காமல் இருப்பவர்களும் மகா பற்றி அழை கொண்டு போகவும் நரபாகத்தோடு கூடிய அறுசுவை ஒன்றி அருகாமையில் இருக்கவும் அதை புசிக்காமல் இருப்பவர்களும் ஏராளமான தாகம் தனது நாவை வாட்டவும் குளிர்ச்சி தங்கிய நல்வழகில் தண்ணீர் அருகில் இருக்கவும் அதை பருகாமல் இருப்பவர்களும் ஆகிய இப்பேற்பட்டவர்கள் கையில் வல்லமும் இருந்தால்தான் அவர்கள் அந்த மனு கொண்டு செய்யும் குற்றத்துக்கு அவ்வப்போது சாபத்தை கொடுக்காமல் இருப்பார்கள். அப்புறம் அவங்க எவ்வளவு மௌனமா அடக்கி வச்சுக்கிட்டு, இது தண்ணியும் அடக்கி வச்சுக்கிட்டு, தண்ணி தாகத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு, ஒரு மனைவி காமத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு, எவ்வளவு மௌனமா எவ்வளவு பக்தியா எவ்வளவு குறிக்கோளா அவங்க இருந்து அத எடுத்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மனப்பொங்கு செய்ய அப்படிப்பட்டவங்கதான் மனப்பொங்கு செய்ய குற்றத்துக்கு அவங்க சாபத்தை கொடுக்காமல் மனசுலயே வச்சுக்கிட்டு பாருங்க. தெய்வம் தான் வேணும், மற்ற எதுவுமே அசையவும் தேவையில்லை, அதுவும் தேவையில்லை, எதுவுமே மூணுமே தேவையில்லை. நம்ம வந்தது தெய்வத்தை மட்டும் குடிச்சிட்டு நம்ம அது மட்டும் அது முடிச்சு கேட்டுட்டு அப்படியே அந்த முழுசா அப்படியே மகளிர் போறவங்களுக்கு தான் தோணி அப்படின்னு கூட சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு
வந்து ஒரு நம்ம தெய்வம் நிறைய எவ்வளவு அதிசயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியே எடுத்து நடத்திருக்காங்க. ஒரு அண்ணா வந்து ஒரு அக்கா கிட்ட அவங்க பொண்ணு கிட்ட கொடுத்து அப்படிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா வாக்கியத்துல. அப்புறம் அந்த அக்கா என்ன பண்ணாங்க, மறுநாள் ஆயிட்டாங்க. அப்புறம் அந்த அண்ணா வந்து தெய்வமே நிறைய என் பொண்ணுகிட்ட நாங்க இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் ஒண்ணு கொடுத்த ஃபுல்லா தேடி பார்த்த வீடெல்லாம் தேடி பார்த்து எங்கேயுமே காணும், எங்க வச்சாங்க தெரியல, அடக்கமாயிட்டா, எல்லா வீடெல்லாம் தேடி பார்த்துட்டா அப்படின்னாங்க. அப்புறம் தெய்வம் வந்து இந்த வடக்கம் அக்கா கிட்ட வந்து சொல்லி இருந்திருக்க சொல்லி அழைச்சாச்சு. ஆமாம்மா அந்த அம்மா கூப்பிட்டு ரொம்ப வச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து குளிப்பறையில அடியில அடியில வச்சுட்டு அது மேல அதிசயம் நடத்திருக்காங்க. ஒரு 10 கூட சொல்லலாம் அந்த டைம் இல்ல என்கிட்ட இருக்கு. அவ்வளவு அதிசயமா நடத்திருக்கிறாங்க இல்லையா, இறந்தவங்களை அடக்கமானவங்களை எழுப்பி அப்பதான் நிறைய கண்டிஷன்கள் நடத்திருக்காங்க. ஷேர் பண்ணி போனாங்க அமைச்சாங்க. அந்த ஒவ்வொன்று நம்ம தெய்வத்து மேல இருக்க எவ்வளவு இதுவே நம்ம நிச்சயமா அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு நமஸ்காரம்.
ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள். நீங்க மௌனத்தை பத்தி சொன்னீங்க. அது நம்மளால இருக்க முடியாதது. நாம வேணா வாய் பேசாம இருக்கலாம், ஆனா நம்ம மனசு பேசிக்கிட்டேதான் இருக்கு. பேசுற ஆளுங்க தான் மாறிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் சொந்தக்காரங்களோட பேசிட்டு இருந்தா இப்போ சபையில இருக்கிறவங்களோட பேச ஆரம்பிச்சிருச்சு அந்த மனசும். அது தெய்வம் என்ன சொல்றாங்க, உண்மையில் மௌனம் என்றால் என்ன, மௌனி என்பவர் யார் என்று தெரியுமா? 4 வேதங்களையும் சகல சாஸ்திரங்களையும் ஒருவன் கரைத்து குடித்திருந்தாலும் யாருடைய திரு முன்பாக அவன் நாய் எழவில்லையோ, பேச்சு பிறக்கவில்லையோ, அவர்களே மௌனி. மௌன நிலை என்று ஒன்று உண்டு. அந்த மௌனமாகிய நிலையை அடைந்தவர்களுக்கு மூச்சு ஓடிக்கொண்டு இருக்காது. அந்த நிலையை தான் அவங்க ஏகராசி குவியல் நிலை சொல்றாங்க. பூர்ண கோஷம் கடந்து ஏகராசி குவியலின் மேல் ஏறி நின்று பார்க்கும் போது அல்லாஹ், சிவன், கடவுள், பிரம்மா, தேவன், மகாதேவன் என்று சொல்லப்பெறும் யாரையும் அங்கு காணோம். நாம் மட்டும் தான் இருந்தோம். அவர்கள் நின்ற எல்லைகள் எல்லாம் துருவிய பிறகு ஏகராசி குவியலின் மேல் ஏறினோம். இந்த உலகத்தில் இத்தனை பேரை சொல்கிறார்களே, இவர்களில் ஒருவரையும் அங்கே காணோம். அந்த நிலைக்கு பெயர் தான் மெய் வழி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மௌனமா இருக்கேன்னு இந்த உலகத்துல பாசாண்டிகள் என்ன பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேக்குதாங்க? உலகத்தில் ஞான வேடம் போன்று திரியும் பாசாண்டியத்துல பேசாது வாய் மூடி கொண்டிருப்பதுதான் மௌனம் என்று தங்களின் வாய் திறந்து பேசாது இருந்து கொண்டு உலக மக்களை ஏமாற்றுகிறார்கள். வேதத்தின் சட்டப்படி மௌனமாய் இருந்தால் மோட்ச சாம்ராஜ்ய முத்தி நிலை கிட்டும் என்பது உண்மையே. ஆனால் வாய் பேசாது இருப்பதே மௌனம் என்று கொண்டால் படைத்த முதல் நாளில் இருந்து இதுவரை வாய் பேசாது வாழ்ந்து வருகின்ற ஆடு, மாடுகள் முதலிய விலங்கினங்கள் முதலில் முக்தி பெற்ற பின்னர் தானே இப்பத்தான் வாய் பேசாது இருக்க ஆரம்பித்துள்ள இவனுக்கு முக்தி கிடைக்கும். ஆகவே வாய் பேசாதிருப்பது மௌனம் என்பது மக்களை ஏமாற்ற போடும் வேடம் என்று தெரிகிறது அல்லவா? இவனது கருவி கருணாதிகள் எல்லாம் ஒடுங்கி மனம் தளனமற்று முக்தி விருட்ச தடி நிழலில் புத்தம் வெடித்து தெளித்த ஓர்மையுற்ற நிலையில் ஊன்றி நிற்கவும், மூச்சானது நாட்டுக்கு வெளியே ஓடாது எழில் பிறங்க உள்ளுலாவும் தவ நிலையே மௌனமாகும். மௌனம் சாதித்தால் முக்தி சித்தியாகும் என்று நினைத்து பேசாமல் வாய்மூடி உட்கார்ந்திருந்தால் முக்தி கிட்டாது. அப்படி கிடைப்பதாக இருந்தால் பிறந்த நாள் முதற்கொண்டு மௌனமே சாதிக்கும் மிருக ஜாதிகளுக்கு உனக்கு முன்பே முக்தி கிட்டியிருக்க வேண்டும். ஞானிகள் அருள் மாறி பொழிந்து பேசிக் கொண்டிருக்கையில் மௌன நிலையில் இருப்பர். கேட்பவர்களை மௌனத்தில் ஆழ்த்துவார்கள். இதுவே மௌன நிலை. அவங்க ஜீவ தேகத்தை கடந்து போகும்போது அவங்களுக்கு அந்த ஈசன் பேச ஆரம்பிப்பாங்களா. அதுதான் அவங்க வகி வகது அசரீரிகளை சொல்றாங்க. அதுதான் நமக்கு அவங்க ஈசன் என்ன சொல்றாங்களோ அதை வாங்கிதான் நமக்கு அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. செம்மை நல நேர் வழியை ஒரு தேவேசரின் திருவாய் மூலம் வெளியாக்குவதே வகது. உன் செவி வாயிலாக அத்தேவ ஆச்சரியர் உனக்கு ஒளி வீட்டமுதை ஊட்டுகின்றார். சிவத்துக்கள் வித்யா தத்துவங்கள் 7 பிரயோஜன அளவில் 7 ஒளி வீடுகளாக இருக்கின்றன. அந்த அருண் தலத்திலிருந்து எடுத்து அளத்தலே அறிவாகார தேவ வர்ஷிப்பாகும். அவர்கள் அது நேரம் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அப்போது அந்த தேவ அமுதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாபமும் உன் தலையில் வந்து விழும். உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது செவி உணவு. அருள் அமுதமாகிய தெய்வ மருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அழிகரு வழிவர் பிறவி மாசு ஒழியும். அப்ப எங்கிட்ட இருக்கிற மாசுக்களை எல்லாம் ஒழிக்க செவி உணவை தினம் தினமும் சபைக்கு அறிந்து கொண்டே இருக்கிறேன். நமஸ்காரம். சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். இன்னைக்கு வழங்கிய முக்கிய பெரு முறை நான் தெரிந்து கொண்டது அதை பகிர்ந்து கொள்றாங்க. மௌனம் என்பது உன் சுவாசம் ஓடாத நிற்கும் நிலை. அதுதான் ராசி நிலை, ஏகராசி குவியல் நிலை என்பதோ அதுவே ஆகும். அப்படி அக்கா இப்ப சொன்ன மாதிரி எப்படி இருக்குன்னா,
அது பேசணும். இப்போ எப்படி மிருகங்களுக்கு வாக்கறிவு இல்லை, மனிதனுக்கு தான் அந்த வாக்கறிவு கொடுக்கப்பட்டது. அந்த வாக்கறிவு எதுக்குன்னா பேசு பேசு பேசு, பேசாம இருந்தா எப்படி தெரியும் ஊமை கொண்டானா நீ. அப்போ இந்த பேச்சறிவு எதுக்கு தந்ததுனா எப்படி தெய்வத்தை அந்த எல்லா நாளும் தெய்வத்தை வந்து நம்ம பேச கொடுத்துதான் இந்த வாக்கறிவு தந்திருக்காங்க. அப்போ 4 வேதங்களும் படிச்சு குடிச்சு வந்தாலும் அத வந்து எப்படி ஒருத்தர் வந்து பேசாம அவங்க முன்னாடி அவங்க பேசுற பேச்சுக்கு வாயடிச்சு நிக்கிறாங்களோ அதுதான் மௌனி. அப்போ எல்லாமே பேசு, ஒண்ணு பேசுறதை கேட்கணும், இல்ல நம்ம பேசணும். அப்போ 2 தான் இருக்குது. அப்போ ஒண்ணு கேட்கணும், ஒண்ணு பேசணும். அப்போ அது பேசினாதான் அந்த மௌன நிலை. மௌன நிலை அந்த பூச்சி அடங்கும் நிலை. அப்போ தேவர்கள் தினந்தோறும் அது எப்படின்னா வாக்கறிவு கொண்டு எல்லாரையும் பேசரும் பெரும்பொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசி அளிக்கின்ற பெருமான். அப்போ எல்லோரும் அந்த பேசிதான் எல்லா மக்களையும் ஆட்கொண்டாங்க. அப்போ எல்லா மக்களும் எண்ணில் கோடி மந்திரங்கள் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ மகான்கள் வந்தாலும் அவங்களால அந்த வல்லபை கொண்டு வர முடியல. ஆனா தெய்வர்கள் தன்னுடைய வல்லபத்தை கொண்டு வந்து அந்த பேசி 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 எல்லா மக்களையும் ஆட்கொண்டார்கள் அப்படின்றது தெரிஞ்சு கொண்டாங்க. அப்போ இந்த நிலை எப்படி இருக்குன்னா மௌன நிலை, சுவாசம் ஓடாத நிலைன்னா அந்த 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 வேதங்கள் எல்லாமே தெய்வம் மூலியமா அந்த எப்படி இருள் இருந்துச்சோ அந்த வேதத்துக்கு நாதனியான நம்மளுடைய தெய்வமார்கள். அப்போ நம்மளையும் அதை பேசதான் வைக்கிறாங்கன்றது இன்னைக்கு தெரிந்து கொண்டேக்கா. சபை சிறப்பு. நமஸ்காரம். நன்றி அக்கா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.